உங்க போன்ல சைலண்ட் மோட்ல வச்சீங்க? ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்ஸ்வரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यतदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। विदरसि दिक्सुरने दिक्पति कमनीयम् दशमुखमौलिबलिं रमणीयम्, दशमुखमौलिबलिं रमणीयम्। केशवतता राम शरीरा, केशवतता राम शरीरा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। श्री सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की, श्री रामनवमी महोत्सव की जय, श्री प्रभुपाद की जय। हरे कृष्णा। அப்போ ஸ்ரீ ராமாயணம் அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது ராமாயணம். ராமாயணத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நம்ம புலங்களோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க, நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால குழந்தையிலிருந்தே ஒருத்தருக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்கணும். வேத காலத்துல இதுதான் கல்வியா இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா காலப்போக்கில் இது மாறிடுச்சு. இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமே ராமாயண வகுப்பு இல்லாததுதான். இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம காணக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், கலியுகத்துல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம், இந்த கல்வி இது இல்லாததுதான். அதிர்ஷ்டவசமா நமக்கு பிரபுபாவுடைய கருணையால குறைந்தபட்ச பக்தர்கள் சமூகத்திலேயாவது இதை நம்ம பேசி பக்தர்களுக்குள்ள அந்த உற்சாகத்தை கொண்டு வந்து பக்தர்கள் மூலமா இதை நம்ம வெளியில கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல நம்ம குடும்பத்தார், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் படிக்கணும், சைத்தன்ய சரிதாமிர்தம். அப்புறம் அதை நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி நம்ம செய்யும்போது படிப்படியா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். பிரபுபாதருடைய கருணை எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ அப்பாவும் கொடுத்த வாக்குறுதி, தசரதருக்கு வாக்கு கொடுத்திருந்தாங்க. கைகைக்கு தசரத வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சமயம் கைகை ரொம்ப சாமர்த்தியமா ரதம் ஓட்டி தசரதோட உயிரை காப்பாத்தினாங்க. அதனால தசரதருக்கு அவங்க வாக்கு கொடுத்திருந்தாங்க. தசரதர் வாக்கு கொடுத்திருந்தாங்க, ஏதாவது வரம் வேணா கேளுன்னு சொன்னாங்க. அவங்க நான் சமயம் வரும்போது கேட்டுக்கிறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை மந்தரை ஞாபகப்படுத்தி விட்டாங்க. இந்த மாதிரி உங்க பையன் இல்லாத நேரத்துல அவசர அவசரமா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க, இதை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கைகையுடைய மனசை மாத்தி மந்தனுடைய வார்த்தைகள்லாம் கேட்டு பக்தர் அல்லாதவன் சங்கம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இருக்கு பாத்தீங்களா. பக்தர் அல்லாதவன் சங்கத்துல இருந்து கைகைக்கு ராமர் மேல அவ்வளவு அன்பு இருந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சு, மந்தரைட்டு இருந்து கேட்டு 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 அவங்க மனசு மாறி போச்சு. அதனாலதான் பக்தர் அல்லாதவன் சங்கத்தை எவ்வளவு தவிர்க்கணுமோ அவ்வளவு தவிர்த்தரணும். எப்பவும் பக்தர் சங்கத்திலே இருக்கணும். அதனாலதான் ரொம்ப கோசாமி பிரபுபா சொல்லியிருக்காரு, பக்தியில முன்னேற்றம் அடையணும்னா என்ன செய்யணும், பக்தியில எப்ப வீழ்ச்சி அடைவோம், எப்ப பக்தி வளரும், எப்ப பக்தி வளராது. 6 விதமான விஷயங்களை செஞ்சா இருக்கிற பக்தியும் போயிடும், பக்தி வளராது. அத்தியாகார பிரயாசஸ்ய பிரஜல்பா நியமாகிரக ஜனசங்கஸ்ய லௌல்யம்ச சக்தி பக்தி வினஷதி. அத்தியாகாரா அப்படின்னா அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமா பொருள் சேர்க்கறது, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது. அது பண்ணா இருக்கிற பக்தியும் போயிடும், நிம்மதி போயிடும்.
பிரயாசா, பேராசை. இது பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், அங்க இடம் வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், இங்க வீடு கட்டணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும். இது பேராசை, பிரயாசா. பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயங்கள்லாம் பேசுறது. கிருஷ்ண பகவானை விட்டுட்டு மற்ற விஷயம்லாம் பேசுறது பிரஜல்பா. நியம ஆக்ரகா. நியம ஆக்ரகா அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை பின்பற்றுவதே இல்லை. அதிகாலையில் எழுந்திரிக்கணுமா, எதுக்கு எழுந்திரிச்சிட்டு? அப்புறம் ஜபம் பண்ணணுமா, ஒரு தடவை சொன்னா பத்தாதா? அது மாதிரிலாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிற நியமங்களை உதாசீனப்படுத்துறது, அதை பின்பற்றாம அதை நிராகரிக்கிறது, அதை பின்பற்றுவதில்லை. அத்தியாவார பிரயாசித்த பிரஜல்பா நியமாகிரக ஜனசங்கா, பக்தர் அல்லாத ஜங்கத்திலேயே போயிருக்கிறது எப்பவுமே. இதெல்லாம் பண்ணா இருக்கிற பக்தியும் போயிடும். மாறாக என்ன செய்யணும் ரூப கோசாமி சொல்றாரு, உற்சாகா நிச்சயா தைரியா தத் தத் கர்ம பிரவர்த்தனா சங்கத்தியாக சதோ விருத்தி சத்வித் பக்தி பிரசீததி. பக்தி வளரும். எப்போ உற்சாகமா இருக்கணும், பக்தி சேவையில எப்பவுமே உற்சாகமா இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் ஆரம்பத்துல வந்த புதுசுல ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா? இஸ்கானுக்கு வந்த புதுசுல எல்லாரும் கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்த புதுசுல ஒரு உற்சாகம் இருக்கும். என்ன சொன்னாலும் செய்வோம். தரையை கூட்டுனா தரையை துடைப்போம், பாத்திரம் கழுவ சொன்னா பாத்திரம் கழுவுவோம், என்ன சொன்னாலும் செய்வோம். அந்த உற்சாகம் நிறைய புதுசா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். புதுசா கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், ஆத்மாவை பத்தி கேட்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. ஒரு 5-6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே உற்சாகம் போக ஆரம்பிக்கும். நான் தான் சீனியர் பக்தர் ஆயிட்டேன், நான் போய் தரையை துடைக்கணுமா, புதுசா யாராவது பண்ணிட்டேன், புதுசா அவங்க செய்யட்டுமே, அவங்க செய்யட்டுமே, இவங்க செய்யட்டுமே, அப்படி அவங்க உற்சாகம் போயிடும். அந்த உற்சாகம் குறையவே கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சுக்கணும், நம்ம இன்னைக்குதான் நான் முதல் தடவை பகவானுக்கு சேவை பண்ண கத்துட்டு இருக்கேன், புதுசா நான் இன்னும் புதுசா என்னென்ன கத்துக்கணும், நான் எப்படி இன்னும் நிறைய பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு உற்சாகம் அதிகமாயிட்டே இருக்கும். உற்சாகம் குறையவே கூடாது. அதனால ஒரு நாள் நம்ம என்ன நினைக்கணும், நான் நியூ பக்தா நினைச்சுக்கணும். ஒரு நாள் ராமானுஜாச்சாரியருக்கு நிறைய குருமார்கள் இருந்தாங்க. ராமானுஜாச்சாரியருக்கு சீக்ஷா குரு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஸ்ரீசைல பூர்ணான்னு ஒருத்தர். அவர் திருப்பதியில, எல்லாம் திருப்பதி வந்திருக்கீங்க இல்லையா? திருப்பதி போயிருக்கீங்களா எல்லாம்? திருப்பதி மலை மேல அவர் ஒரு ஆசிரமம் வச்சு தங்கியிருக்காரு, ஸ்ரீசைல பூர்ணா. அப்போ ஒரு தடவை ராமானுஜாச்சாரி திருப்பதிக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துல இருந்து திருப்பதிக்கு வந்திருக்காரு. அவர் என்னன்னா, அந்த திருப்பதி மலை இருக்கு இல்லையா, அது சேஷாச்சலம்னு பேரு, சேஷாத்ரி. அந்த மலையே ஆதிசேஷன் தான். அதனால ராமானுஜர் மலை மேல ஏறாம கீழே தங்கி இருக்காரு. அப்ப ராமானுஜர் திருப்பதி வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே, திருமலைக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே ஸ்ரீசைல பூர்ணர் பிரசாதம் கொண்டு வர்றாரு ராமானுஜருக்கு, சாப்பிட்றதுக்கு பிரசாதம் எடுத்துன்னு வர்றாரு. அப்போ ராமானுஜர் ஆச்சாரியனை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணி, அவர் ஒன் ஆஃப் த குரு, ராமானுஜருக்கு இருக்கிற சீக்ஷா குருல அவர் ஒருத்தர், முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அவர் வந்திருக்காருன்னு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாரு. அப்போ அவர் சொன்னார், ராமானுஜர் நான் உனக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அப்ப ராமானுஜர் கேட்கிறாரு, அடியனுக்கு போய் நீங்க பிரசாதம் எடுத்துட்டு வந்தீங்க, நான் உங்க சேவகன், நான் உங்க தாசன், நான் உங்க சீடன். ராமானுஜர் தாசன், நான் உங்களோட தாசன், நான் உங்க சீடன். நீங்க போய் எனக்கு பிரசாதம் கொண்டு வரலாமா? உங்க ஆசிரமத்துல புதுசா சேர்ந்த யாராவது பக்தர் இருப்பாங்க, நியூ பக்தா, ஆசிரமத்துல புதுசா சேர்ந்த பக்தர் யார்ட்டே கொடுத்து அனுப்பிச்சுக்கலாமே. அப்போ ஸ்ரீசைல பூர்ண சொல்றாரு, என்னுடைய ஆசிரமத்துல என்னை விட புதுசா உள்ள பக்தரை நான் யாரும் பார்க்கல. என்னுடைய ஆசிரமத்துல நான் தான் ஆரம்ப நிலை பக்தனா இருக்கேன், என்னை விட புதுசா ஆரம்ப நிலை பக்தனை பார்க்கலன்னு சொன்னார். அப்ப எப்படி அவர் தன்னை பணிவா நினைச்சிட்டு இருக்காரு? என்னுடைய ஆசிரமத்துல நான் தான் ஆரம்ப நிலை பக்தன் நினைச்சிட்டு இருக்கேன். பக்தி சித்தாந்த மகாராஜ் நிறைய சீடர்கள் இருந்தாங்க. புரோபாடி ஆன்மீக குரு இருக்காரு இல்லையா, பக்தி சித்தாந்த மகாராஜ். அவர் சீடர்கள் அவர் முன்னாடி நமஸ்காரம் பண்ணா தாசோஸ்மின்னு சொல்லுவார், நான் உங்க சேவகன், நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்னு சொல்லுவேன். அப்போ பக்தியில முன்னேற்றம் ஆக ஆக உற்சாகம் குறையக்கூடாது. எவ்வளவு பக்தியில வருஷங்கள் ஆக ஆக உற்சாகம் குறையக்கூடாது, மாறாக பணிவு அதிகரிக்கணும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும். உற்சாகா நிச்சயா, உறுதி, பக்தியில உறுதி. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிறலாத மனது. சரி, என்ன நடக்கிறது எல்லாமே பகவானுக்கு தெரியாம நடக்குமா? ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில பகவானுக்கு தெரியாம தான் நடக்குமா? நடக்காது. பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்குமா? பகவானுடைய ஏற்பாடு இல்லாம நடக்குமா? அப்ப என்ன பிரச்சனை நமக்கு? அப்ப பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ற இல்லையா? பகவானுடைய திட்டம் ஏதோ ஏற்பாடு இருக்கு. ஒருவேளை அவர் என்ன புனிதப்படுத்திருக்கா, ஒரு பக்தனுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னு சொன்னா மேபி அந்த பக்தனுக்கு பகவான் அவரை புனிதப்படுத்துறதுக்காக பண்ணலாம், அவருடைய கர்ம வினையை போக்குறதுக்காக செய்யலாம்.
அவருக்கு பௌதிகத்துல பற்றுதல் இல்லாம பண்றதுக்காக பண்ணலாம். அவர் சீக்கிரமாவே தன்னை சரணாகதி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலாம். அவர் இந்த உடலிலே இந்த பிறவிலேயே தங்கிட்ட வரணுங்கிறதுக்காக சில கஷ்டங்களை கொடுக்கலாம். அவர் கர்ம வினையில இந்த பிறவிலேயே தீர்ந்து போகணுங்கிறதுக்காகவும் செய்யலாம். ஆனா நம்ம எந்த பார்வையில பாக்குறோம்னு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம பக்குவமான பார்வை பார்க்கும்போது பகவான் எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. பகவான் ஒருபோதும் தன் பக்தனுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். பகவானே சரணடையாத நாத்திகர்கள், விலங்குகள், இவங்களுக்கே பகவான் கெடுதல் பண்றது இல்லை. அப்ப பகவான் நாம சொல்ற பக்தனுக்கு எப்படி கெடுதல் பண்ணுவாரு? எப்படி கை விட்டுருவாரு? எல்லா ஜீவராசிக்கும் பகவான் உணவு கொடுக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு. நாம சொல்ற பக்தனை விட்டுடுவாரா? அதுதான் சரணாகதி. தக்ஷிதி விஸ்வாசோ கோபுரத்தே வர்ணம் ததா. எந்த சூழ்நிலையும் பகவான் என்ன கைவிட மாட்டாரு. அதுதான் சரணாகதி. அப்போ அந்த மாதிரி நம்ம பகவானை முழுமையா சரணடைச்சிருக்கோம். அப்போ அந்த உறுதி எந்த சூழ்நிலை வந்தாலும் திடப்பிரதா, கிருஷ்ண சொல்ற திடப்பிரதா சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஷ திடப்பிரதா. எப்போது என் புகழ் பாடிக்கொண்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்த மகாத்மாக்கள் உறுதியோடு என்னை பின்பற்றுவாங்க. அதனால உற்சாக நிச்சய தைரியம் தொடர்ந்து விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணணும். பகவானை நினைச்சிட்டு பக்தி தோண்டி செய்யணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்க கூடாது. உற்சாக நிச்சய தைரியம் தத்தற் கர்ம பிரவர்த்தனா. ஆச்சாரியர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். 16 மாலை குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும். 4 விதமுறை கடைபிடிக்கணும். பிரபுபாத் புஸ்தகம் வாசிக்கணும். தினமும் புத்தகம் வாசிக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா வச்சுக்கணும். எப்படி பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றதெல்லாம் ஒரு நித்திய கர்மா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் பிரபுபாத் புத்தகம் வாசிக்காம இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது பிரபுபாத் புக்கு வாசிக்கணும். பிரபுபாடி புத்தகம் வாசிச்சா நமக்கு 2 நன்மை இருக்கு. என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? பிரபுபாடி புஸ்தகம் வாசிச்சா 2 நன்மை. என்னது அது? ஒண்ணு கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவம், கிருஷ்ணவனுடைய தத்துவத்தை ஆழமா புரிஞ்சுக்குவோம். கிருஷ்ண உணர்வுடைய விஞ்ஞானம் தத்துவத்தை நல்லா புரிஞ்சுட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம மனம் பெறல மாட்டோம். இப்ப புத்தகம் ஒழுங்கா வாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிரபுவை திட்டேன், என்னங்க சேவை பண்றீங்க, உங்களை யாருங்க இதுக்கெல்லாம் கூப்பிட்டா, அப்புறம் கோவம் வந்துடும் அவருக்கு. என்னென்ன நான் சேவை பண்ண வந்தேன், என்ன திட்டாரு, இனிமே நான் கோயிலுக்கு வர மாட்டேன். அப்ப யாருக்காக சேவை பண்ண வந்தாரு? பகவானுக்காக. அப்ப நான் சொன்னேன், ஏன் கோவம் வந்தது? கிருஷ்ண தத்துவங்களும் சரியா புரிஞ்சுக்கல இல்லையா? நம்ம சில நேரம் சேவையில தவறு செஞ்சுட்டாலோ சேவை கவனமா செய்யலாம், நம்ம அதிகாரிகள் நம்ம திட்டுறது வழக்கம். அப்ப ஏன் எனக்கு கோவம் வந்தது? அந்த இடத்துல நான் யாருக்காக செஞ்சேன்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஒரு சென்டிமெண்டா பண்ணிட்டு இருந்தேன். சரி கூப்பிட்டாங்க, சேவை பண்ண கூப்பிட்டாங்க வந்தேன், கிளாஸுக்கு கூப்பிட்டாங்க வந்தேன், ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க வந்தேன், பிரசாத் இருக்குன்னு சொன்னாங்க வந்தேன். ஆனா கிருஷ்ணவ தத்துவங்களை சரியா புரிஞ்சுக்கல. அதனால பிரபுபாத் புத்தகத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது படிக்கணும். ஆனா பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கிரகஸ்தர் 1 மணி நேரம் படிக்கணும், பிரம்மச்சாரிகளை 2 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா அவ்வளவு விஷயம் பிரபுபா எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் எழுதியிருக்கிறதெல்லாம் விநியோகம் பண்றதுக்காக இல்லை, முதல்ல நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் பிரபுபாடி சங்கம் கிடைக்கும். பிரபுபாத் புத்தகம் யார் படிச்சாலும் பிரபுபாடி சங்கம் நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தைகள்லாம் பிரபுபாத் சொன்னது, அவரோட ஓன் ரைட்டிங், ஓன் வேர்ட்ஸ். பிரபுபாடி சொந்த வார்த்தைகள். பிரபுபாத் சொன்னதெல்லாம் அவர் சொந்த வார்த்தைகள், நேரடியா நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை நம்ம பின்பற்றணும். தத்தத் கர்ம பிரவர்த்தனா. சங்க தியாகம், பக்தன் அல்லாதவன் சங்கத்தை விட்டுடணும். அப்போ ஒரு கேள்வி வந்துடும், பக்தன் அல்லாதவன் சங்கத்துக்கு போகக்கூடாதுன்னு எப்படி நான் பிரச்சாரம் பண்றதுன்னு கேள்வி இல்லையா? நாம் எப்படி கிருஷ்ணர் பத்தி சொல்லி கொடுக்கறது? அப்ப என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்களோட போய் சேர்ந்துக்கணும். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல நமக்கு ஒரு வரம்பு தெரியணும். அதுக்கு மேல அவங்ககிட்ட பழகுனா ஆபத்தாயிடும். இப்ப நம்ம ஒரு பக்தர் அல்லாத வீட்டுக்கு போறோம், ஒரு பக்தர் இல்லாதவங்க, நண்பர்கள், உறவினர்கள் நிறைய இருக்காங்க இல்லையா? நம்ம போனா அங்க நம்ம கிருஷ்ணரை பத்தி சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கிருஷ்ணரை பத்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா கிருஷ்ணருடைய ஞாபகம் வரணும். ஒரு கிரகஸ்தர் வீட்டுக்கு யாராவது நண்பர்களோ உறவினர்களோ வந்தா எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணருடைய படங்கள், லீலைகள், அப்புறம் பகவத்கீதை புத்தகம், பத்திரிகை, ஜபமாலை, இந்த நாம சங்கீர்த்தனம், அது அந்த வீட்டுக்குள்ள வந்தாலே அவங்களுக்கு கிருஷ்ணருடைய ஞாபகம் வரணும், கிருஷ்ண உணர்வு வரணும். அதுதான் ஆன்மாவுக்கு செய்யற பரோபகாரம். ஒரு ஜீவாத்மாவுக்கு நம்ம கொடுக்குற பெரிய சேவை என்னன்னா, துணிமணி வாங்கி கொடுக்கறதோ இல்ல மருத்துவ செலவு பண்றதோ இல்ல. அவங்க பண்ற பெரிய உபகாரம் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்தி அவங்க கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அதனால நம்ம நண்பர்களோட உறவினர்லாம் பழகும் போது நம்ம கூட சேர்ந்து அவங்க கிருஷ்ண பக்தர் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கிற பக்தி விட்டுடக்கூடாது.
தத்தத் சங்கத்யாகா. பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கணும்னா பிரச்சாரத்துக்காக அவங்க கூட சேரலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வரம்பு தெரியும், இதுக்கு மேல அவங்க கிட்ட பழகுனா நம்மளை பிடிச்சு இழுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சதோ விருத்தி, நாளுக்கு நாளும் ஆர்வம் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு என்ன சேவை தர போறாங்க, நான் கோயில்ல போனா எந்த மாதிரி சேவை பண்ணலாம், எப்படி பக்தர்களுக்கு சேவை பண்ணலாம், எப்படி பகவானுக்கு சேவை பண்ணலாம், இன்னைக்கு என்ன கிருஷ்ண பக்தியில புதுசா தெரிஞ்சுக்கலாம், பாகவதத்துல என்ன சொல்லி தருவாங்க, பகவத்கீதையில என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு நாளுக்கு நாள் அந்த ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கத்தியாக சதோ விருத்தி சத்திர் பக்தி பிரசீததி. அப்ப இருக்கிற பக்தி வளர்ந்து அதை நம்ம ஆனந்தத்துல அனுபவிக்கலாம். அதனால ராமாயண கதைகள் கேட்பது, படிப்பது இதெல்லாம் நம்ம கிருஷ்ண உணர்வை அதிகரிக்கக்கூடியது. பகவான் மேல அன்பு அதிகரிக்கும். எவ்வளவு பக்தர்கள் நேத்து பேசிட்டு இருந்தோம். அயோத்தியா காண்டத்துல பரதன், லக்ஷ்மணன், சீதா, ஊர்மிளா, சுமித்ரா, அப்புறம் தசரத், ஒட்டுமொத்த அயோத்தியா வாசிகள், இவங்கெல்லாம் எவ்வளவு ராமர் மேல அன்பு வச்சிருந்தாங்க. ராமர் அயோத்தியா விட்டு போனா எல்லாம் பின்னாடி ஓடி வர்றாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க, பிராமணர்கள் எல்லாரும் ராமரை விட்டு பிரிய முடியல. அப்ப அந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருக்காங்க. அதுதான் அயோத்தியா பக்தி. அயோத்தியானா அயோத்தியா, அங்க யுத்தமே கிடையாது. நம்ம வீட்டுல எப்ப பாரு யுத்தம் தான் இல்லையா? வீட்டுல யுத்தம், தெருவுல யுத்தம், நாட்டுல யுத்தம், எங்க பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ராமரை விட்டுட்டாரு. ராமர் இல்லாத இடத்துல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க கிருஷ்ண உணர்வு இல்லையோ அங்க சண்டை நடந்துட்டே இருக்கும். கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல ஆனந்தமா இருக்கும். கீர்த்தனம் என்ன, சேவை என்ன, அன்பா இருக்கு, அன்போட ஆனந்தமா இருக்கலாம். அப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, ஏன் கிருஷ்ண பக்தர் சண்டை போட்டு இருக்காங்க இல்லையா? ஏன் கிருஷ்ண பக்தர்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க? இன்னும் ரஜோ குணம் தமோ குணம் போகல. அதனால பக்தியில பக்குவம் ஆகணும்னா நம்ம ரஜோ குணம் தமோ குணத்துல வெளியில வரணும். ரைட்? ஸோ இப்படி குகனுடைய பக்தி, குகன் ஒரு சாதாரண வேட குலத்துல பிறந்தவர். அவர் ராமர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். இந்த மாதிரி ராமர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால என்னால திரும்ப வர முடியாது. பரதன் போய் அழற, பரதன் அழுது ராமர் காலில் விழுந்து அவருடைய தாமரை பாதங்களை பிடிச்சுட்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ணார். பிரபு நீங்க எப்படியா வந்துடுங்க, நான் வேணா உங்களுக்கு பதிலாக நான் இங்க இருந்துக்கிறேன். ராமர் மேல அவ்வளவு அன்பு பரதனுக்கு. அப்புறம் கடைசியில ராமருடைய பாதுகையை வாங்கி அரியாசனத்துல வச்சுக்கிட்டு, இந்த பாதுகை தான் அயோத்தியாவை ஆளும், நான் அதோடைய சேவகன் தான். ராமருடைய பாதுகை தான் உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தது. பரதன் அதனுடைய சேவகனா இருந்தார். பரதன் நினைச்சிருந்தா அவர் ராஜ்யத்தை எடுத்துட்டு அனுபவிச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப அவருக்கு எவ்வளவு மேல அன்பு ராமர் மேல இல்லையா? சோ இப்படி என்ன பண்ணார், ராமர் சித்திரக்கூடத்துல தங்கி இருந்தாரு. இந்த மாதிரி அடிக்கடி அயோத்தியால இருந்து மக்கள்லாம் என்னை கூட்டின்னு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது இந்த இடம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போலாம், இன்னி காட்டுக்குள்ள, இன்னி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போய் முனிவர்கள் இருக்கிற ஆசிரமத்துக்குள்ள போய் இருந்துக்கலாம். இங்க பக்கத்துல இருந்தா எப்பனாலும் அயோத்தியால இருந்து மக்கள் என்னை கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவாங்கன்னு அந்த சித்திரக்கூடத்துல இருந்து கிளம்பி அவர் உள்ள நேரம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காரு. இந்த பஞ்சவட்டின்னு ஒரு இடம் வந்தது. அந்த பஞ்சவட்டியில தான் தங்கி இருக்காரு. அங்க ஒரு அழகான பர்ணசாலை, ஒரு குடிசை அமைச்சாரு. லக்ஷ்மண, ராமர், சீதா, லக்ஷ்மணன் அந்த பர்ணசாலையில இருக்காங்க. ஒரு நாள் அப்படி ராமர் சீதை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல லக்ஷ்மணன் நிக்கிறார். அப்படி ஆகாச மார்க்கமா ஒரு ராட்சசி, ஒரு அரக்கி அப்படின்னு ஆகாசத்துல பறந்து வந்தா. அவ பாக்குறா, அந்த காட்டிலே வச்சு 2 மானிடர்கள் பார்த்தா தோற்றத்துல முனிவர்கள் மாதிரி, முனிபுத்திரர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற ஆடை அப்படி இருக்கு. ஆனா ரூபமெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஆஜானு பாகனா இருக்காங்க. ஒரு பெரிய சத்திரியர் குலத்துல வந்த மாதிரி பறந்து விரிந்த தோள்கள். கம்பர் ராமாயணத்துல கம்பர் என்ன எழுதியிருக்காரு, ராமருடைய தோலை பார்த்தவங்க தோலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி படர்ந்து விரிந்த தோல். தோல் கண்டான் தோலே கண்டான், முகம் கண்டான் மலர கண்டான். அவருடைய முகத்தை பார்த்தா தாமரை பூ மாதிரி இருக்கும் ராமருடைய முகம். தோல் கண்டான் தோலை கண்டான், வாள் கண்டான் வாளை கண்டான். ராமருடைய உடைவாளை கண்டான், அதே பார்த்துட்டு இருப்பான். அவ்வளவு தேஜஸா இருக்கும் அந்த உடைவாள். அப்புறம் அவருடைய தாமரை முகம், திருப்பாதம். யாரும் ராமருடைய திருப்பாதத்தை தரிசனம் பண்றாங்களோ அவங்க வாழ்நாள் பொழுது அதுக்கு சரணடைஞ்சிருவாங்க, சேவை பண்ணிடுவாங்க. அதனால ராமருடைய அழகுல இந்த பொண்ணு மயங்கிட்டா. அவ வேற யாரும் இல்ல, சூர்பனகான்னு என்ன தெரியுமா? ராமாயணத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேருக்கும் நம்ம வாழ்க்கையோட கனெக்ஷன் இருக்கு.
சூர்பனகானா ஷார்ப்பான நெயில், நீல நகம் வச்சுட்டு இருக்குது. எவ்வளவு பேர் நீளமா நகம் வச்சுட்டு இருக்கீங்க? நிறைய பேருக்கு இந்த நகம் வளர்க்கறது ரொம்ப ஆசை. அப்படியே நீளமா வச்சுட்டு இருப்பாங்க நகம். அதுல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சூர்பனகாவுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். நன்னதன் சூர்பனகா, அவங்க சூர்பனகையே தான். யாரெல்லாம் மாதாஜி மட்டும் இல்ல, பிரபுஜி தான். யாரெல்லாம் வந்து நீல நீளமா நகை வச்சுக்கிட்டு இந்த சுண்டு விரல் இதெல்லாம் நீல நீள நகை வச்சுட்டு இருப்பாங்க. அதுல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த உடல்ல வந்து எந்த பாகத்தை நம்ம வெட்ட மாட்டோம். யாராவது காதை வெட்டிடலான்னு நினைப்பாங்களா? காதை வெட்டிடலாம், மூக்கை வெட்டிடலாம், கையை வெட்டிடலாம், இல்ல இதயத்தை வெட்டிடலாம். இந்த எந்த பாகத்தையும் நம்ம வெட்ட மாட்டோம். எந்த பாகத்தையும் வெட்ட முடியாது இல்லையா? சிறுநீரகத்தையோ அல்லது இதயத்தையோ கையோ காலையோ காதையோ கண்ணையோ மூக்கையோ வெட்ட முடியாது. எந்த பாகத்தை வெட்டுறோம்? நகத்தை தான் வெட்டுறோம். நகம் ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்துக்கு, இந்த விரலை தாண்டி நகம் வளர்ந்துட்டா, விரல்களை தாண்டி நகம் வளர்ந்துட்டா அதை வெட்டணும் இல்லையா? அதுக்கு நெயில் கட்டர் இருக்கு. நகம் வெட்டுறதுக்குன்னு ஒரு நெயில் கட்டர் இருக்கு. காது கட்டர் மூக்கு கட்டர் எல்லாம் கிடையாது. நகத்துக்கு தான் ஒரு கட்டர் இருக்கு, நெயில் கட்டர் இல்லையா? அப்ப நகம் விரலை தாண்டி வரும்போது வெட்டணும். அது வெட்டலைன்னு சொன்னா சூர்பனகா. அப்போ சூர்பனகா நம்ம லைஃபோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, நம்ம வாழ்க்கையோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க சூர்பனகா? சூர்பனகா என்னன்னா கட்டுக்கடங்காத ஆசை, அனுபவிக்கணும் ஆசை. அது வளர்ந்துகிட்டே இருக்கும் நகம் மாதிரி. அது என்ன பண்ணணும்? வளர வளர வெட்டணும். நகம் எப்படி வளர வளர வெட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம மனதுல வந்து கட்டுக்கடங்காத ஆசைகள் வரும். பௌதிக ஆசை, பேராசை, காமம், அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அதை வந்து வெட்டணும். அதை வெட்ட விரும்பாதவள் தான் சூர்பனகா. சூர்பனகைன்னு சொன்னா கட்டுக்கடங்காத ஆசையை தடுத்து நிறுத்த விரும்பாதவள், கட்டுக்கடங்காத ஆசையை அனுபவிக்கும் என்று விரும்புபவள், அவள் தான் சூர்பனகா. அப்ப அவர் ராமர் முன்னாடி வந்தா, ராமருடைய அழகுல மயங்கி போனான். அவ சொன்னா, ஓ மானிடனே, ஓ மானிடனே, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு. உன் கரங்கள்லாம் பறந்து விரிந்து முழங்கால் வரை நீண்டு இருக்கு. நீ ஆஜான பாகனா இருக்க. உன்னை பார்த்த ஒரு பெரிய ராஜகுமாரன் மாதிரி இருக்க. நான் தான் சூர்பனகா, இந்த வனத்தோடைய ராணி. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டீனா நம்ம ரெண்டு பேரும் ராஜா ராணியா அப்படியே இந்த வனத்துல சுத்தி வரலாம் அப்படின்னு ப்ரொபோசல் இது பண்றா, அப்ரோச் பண்றா, அணுகிறா ராமரை. அப்ப ராமர் சொன்னாரு, ஓ அழகியே, உன்னை யாருதான் வேணான்னு சொல்லுவாங்க, நீ இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன், என் கூட இந்த சீதா இருக்க, என் மனைவி இருக்கா, அங்க என் கூட இன்னொருத்த நிக்கிறான் பாத்தியா லக்ஷ்மணன், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ அவன்கிட்ட போன்னு சொன்னான். அப்படி ராமர் என்ன பண்ணார்? சூர்பனக லக்ஷ்மணன் தள்ளி விட்டார். நேரம் லக்ஷ்மணன்ட்ட வந்தா, லக்ஷ்மணனை பார்த்தா பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு. அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு அழகான கண்கள், அழகான தோற்றம், ஹேண்ட்ஸமா இருக்கு, ரொம்ப அப்படி அழகா இருக்காரு, எல்லாரையும் கவர்ற மாதிரி. லக்ஷ்மணனை பார்த்தோன்னே, ஓ இந்த மாநிலனும் அழகா இருக்கானே, ஓ மாநிலனே நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டீன்னா நான் வந்து இந்த வனத்துக்கு ராஜா, நீ ராணி, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த வனத்துல சுத்தி வரலாங்க. லக்ஷ்மணன் சொன்னாரு, ஓ பேரழகியே, நீ பார்க்க ரொம்ப அழகா, மூக்கு மூலியமா அழகா தான் இருக்க, யார்தான் உன்னை வேணான்னு சொல்லுவா? ஆனா நான் வந்து உன்னை புத்திசாலியோட கேட்டகரியில, புத்திசாலிங்கிற நிலையில வச்சிருக்கேன் உன்னை தரத்துல. ஆனா நீ ரொம்ப முட்டாளா இருக்கக்கூடாது. ஏன் நீ முட்டாளா இருக்கக்கூடாதுன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நானே ராமனுக்கும் சீதைக்கும் சேவை பண்றேன். நான் ராமனுக்கும் சீதைக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணா நீ சேவைக்கையா தான் இருக்கு, நீ ராணியா இருக்க முடியாது. அப்ப புத்திசாலித்தனம் நீ ராமரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வந்து ராமர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உடனே சூர்பனகா ராமர்கிட்ட போனா, திரும்பி சொன்னா, ஓ பிரபு, ஓ மானிடனே, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கூடாது? இப்ப திரும்பி ராமர் சொன்னாரு, நான் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனே. அதெல்லாம் இல்லை. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கேன். ராமர் லக்ஷ்மணன் அனுப்புறது, லக்ஷ்மணன் ராமன் அனுப்புறது. இப்ப அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. சூர்பனகைக்கு கோவம் வந்து சொன்னா, ஏய் மானிடர்களே, என்கிட்ட விளையாட்டு பண்றீங்களா நீங்க? ஏய் ராமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த பொண்ணு தானே இடைஞ்சல், அவளை கொன்னு அந்த ரத்தத்தை நான் குடிக்க போறேன் அப்படின்னு சீதைட்ட போறா. சீதாதேவி வந்து பிரபு பிரபுன்னு ராமர் பின்னாடி போய் ஒழிச்சிட்டா. ராமருக்கு கோவம் வந்துடுது. அந்த சூர்பனகா வந்து சீதைட்ட போனோடனே ராமருக்கு கோவம் வந்துடுது. லக்ஷ்மணா, அவர் லக்ஷ்மணான்னு கூப்பிடுவாரு, அவர் வெயிட் பண்றாரு. லக்ஷ்மண வந்து எப்ப ராமர் கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்காரு. இந்த உடைவாள் இருக்கு இல்லையா, அந்த உடைவாள்ல கை வச்சு நின்று இருக்காரு. லக்ஷ்மணா டப்புன்னு உடைவாள் உருவிட்டு, லக்ஷ்மணான்னு சொன்ன உடனே அந்த உடைவாள் எடுத்துட்டாரு. இந்த பெண் அரக்கிய கொல்ல வேண்டாம், அவளுக்கு ஒரு தண்டனை கொடுங்க, இவளை அங்ககீனம் பண்ணிவிடு. அங்ககீனம்னு என்னன்னா உடம்புல ஏதோ ஒரு பாகத்தை வெட்டி விட்டுறணும்.
அப்ப லக்ஷ்மணன் பாரு உடைவாள் எடுத்து ராமர் சொன்னோடனே அந்த சூர்பனகோட மூக்கை வெட்டிட்டார். அந்த சூர்பனகாவோட மூக்கு கட்டானோடனே ரத்தம் அப்படி வடியுது. அவன் அந்த ஜனஸ்தானமே அதிர்ற மாதிரி கத்தின ஜனஸ்தானத்தை ஓடுறான். பயங்கரமான சத்தம். அப்படியே மூக்குல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுறான் சூர்பனகா. ஓடி போனா அந்த ஜனஸ்தானத்துல இப்ப வந்து 5 பேர் சகோதரர்கள். ராவணன், அப்புறம் கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகா, 6 பேர். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை, கரண், தூஷன். இந்த கரண் தூஷன் 2 பேரும் 14,000 ராட்சச சேனைகளோட அங்க உட்கார்ந்துருக்கான் ஜனஸ்தானத்துல, அந்த காட்டுல. சூர்பனகையோட மூக்குல ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுனா கரதூஷன்ட்ட. அவளோட தங்கை, அவ சகோதரி வந்து மூக்கு அருந்து ரத்தம் சொட்ட வரவும் அந்த கரண் பார்த்தான். சூர்பனகா, உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் என்ன பண்ணா கத்துறான். அவன் சொன்னா, 2 பேரும் நீங்க ராட்சசர்களா? நீங்க உங்களுக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, உங்களுக்கு சூடு சோரணை இல்ல. இந்த ஜனஸ்தானத்துல 2 மானிடர்கள் வந்திருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரியல. பாருங்க என்ன எப்படி ஆக்கிட்டாங்கன்னு அப்படின்னு அழுது புலம்பி அவனுக்கு 14,000 ராட்சச சேனைகளை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த கரண் தூஷன் 2 பேரும் 14,000 ராட்சச சேனைகளோட வந்தாங்க ராமனுடைய அந்த அந்த குடிசைக்கு, அந்த ஆசிரமத்துக்கு. அப்ப லக்ஷ்மணன் ஓடி போய் வில்லு அம்பல் எடுத்துட்டு ராமர் சொன்ன, லக்ஷ்மணன் இங்க போறேன்னா, அந்த அசுரங்களை கொல்ல போறேன்னா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ சீதை கூட இருந்து வேடிக்கை பாரு என்ன நடக்குது, நீ சீதையை பத்திரமா பாத்துக்கோ, என்ன நடக்குதுன்னு பாருனார். இந்த 14,000 ராட்சசர்களும் கரண் தூஷனோட பெரும் படையோட அந்த கோவேரி கழுத மேல கத்திட்டு பயங்கரமா அலறிட்டு அந்த பெரும் ராட்சச சேனைகள் வந்து சைன்யம் வந்தது. அப்ப ராமர் வந்து தன் கோதண்டத்தை எடுத்தார். அந்த கோதண்டத்துல வைக்கும் போது ஒரு அம்பு தான் இருக்கும், அது இழுத்து விடும்போது ஒண்ணுதான் இருக்கும். அந்த அம்புல இருந்து, அந்த வில்லுல இருந்து புறப்படுற அம்பு இருக்கு இல்லையா, அது போகும்போது ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களா போகும். அந்த ராட்சசருடைய கொடிய கட் பண்ணி விட்டு, ரதத்தை முறிச்சு விட்டு, குதிரைகளை குத்தி விட்டு, எல்லாம் அங்கங்க அப்படி ரத்தம் ஆறு ஓடுது. ராட்சசங்கள்லாம் அப்படி ராமனுடைய அம்புனால தாக்கப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அப்படி பெரும் அந்த ராட்சச சைனிகள்லாம் அப்படி சரிஞ்சு பூமியில கொத்து கொத்தா விழுறாங்க. கரண் தூஷனுக்கு பயங்கரமான கோபம். 2 பேரும் பல ஆயுதங்களை கையில் எடுத்து, கத்தி, ஈட்டி, வேலு, சூளம் எல்லாம் கையில் எடுத்து சாரா மாறியா ராமர் மேல அம்புகளை மலையா போடுறாங்க, ஆயுதங்களை மலையா போடுறாங்க. எல்லாத்தையும் ராமர் பீஸ் பீஸ் ஆக்கிட்டு இருக்காரு. கடைசியில 2 அஸ்திரம் எடுத்து, ஒண்ணு கரண், ஒண்ணு தூஷன், 2 பேர் இதயத்துல குத்தி அவங்க வாயெல்லாம் பிளட் வந்து மேல இருந்து அப்படி ரதத்துல இருந்து கீழே விழுந்தா 2 பேரும். இந்த மாதிரி கரண் தூஷணாதிகள் வந்து 14,000 ராட்சச சேனைகளை ராமர் வதம் பண்ண பொழுது இந்த பூமியில தேவையில்லாத பாரம் எல்லாம் குறைச்சிட்டாரு அவரு. இல்ல, பகவான் அவதரிக்கிறதே வந்து இந்த தேவையில்லாத அசுரர்கள் பூமியில உள்ள பாரத்தை குறைக்குதான். அப்படி இந்த ராட்சச சைன்யங்கள் மடிஞ்சு கீழே விழும்போது ஆகாசத்துல தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாம் அப்படி ராமர் மேல பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. பூக்களை மலையா பொழிஞ்சாங்க. அந்த கூட்டத்துல அகம்பனன் ஒருத்தர் இருந்தான், அந்த ஒரு ராட்சசன். அவனுக்கு புரிஞ்சு போயிடுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ராமர் என்னை கொண்டு விடுவாரு. அங்கிருந்து ஓடிட்டாங்க. அந்த ஜனஸ்தானத்துல இருந்து, காட்டுல இருந்து அகம்பனன் ஓடி நேரா லங்கைக்கு போனான். லங்கையில் போய் ராவணன்ட்ட சொல்றான், அவன் தலை வந்து கால் படலில் அடிக்கிற மாதிரி ஓடி வந்தான், தலை குட்டிட்டு ஓடி வந்தான் அவன் அகம்பனன். அங்க போய் ராவணன்ட்ட சொல்றான், இந்த மாதிரி தனஸ்தானத்துல 2 மானிடர்கள் வந்திருக்காங்க, கரண் தூஷணன் 14,000 பேரை கொண்டுட்டாங்கன்னு. ராவனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. 2 மானிடர்களா? அதுல ஒருத்தர் ராமன், அவன் விஷ்ணுவோட அவதாரம்னு நினைக்கிறேன். அப்ப தேவர்கள்லாம் வந்தாங்களா? தேவர்கள்லாம் ஒண்ணும் வரல. அவன் தம்பி கூட உதவி கூப்பிடல. ராமன் தனி ஆளா இருந்து 14,000 ராட்சசர்கள் கொண்டாரு. ராவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அகம்பனன் சொன்னா, ராவணா, அந்த ராமனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, அவ பேர் சீதா. அவ அப்படியே தங்க பதுமை, அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம், அப்படி கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும், அப்படியே அடர்ந்த சுருள் கூந்தல், நீண்ட கூந்தல். அவளை பார்த்தா லட்சுமி தேவி மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகு, உங்களுக்கு பொருத்தமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லி சீதையோட அழகெல்லாம் சொல்லி ராவணன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆன்னு வாய்த்தது, இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருக்காளான்னு. அப்ப ராவணனுக்கு சீதை மேல ஈர்ப்பு ஏற்படுது, எப்படியா அந்த பொண்ணை கடத்தின்னு வந்துடணும். அப்புறம் அகம்பன் எடுத்து கேட்டுட்டான். அந்த நேரத்துல சூர்பனகை ஓடி வர்றான். இந்த மூக்கு அறுபட்டா இல்லையா, சூர்பனகை ஓடி வந்து ராவணன் முன்னாடி அழுது புலம்பி
ராவணன் கேட்டா, சூர்பனகா உனக்கு என்ன ஆச்சு, யாரு உன்னை எப்படி பண்ணா? அவன் கத்துறான் ராவணன். அப்போ சூர்பனகா சொன்னா, ராவணா, ஜனஸ்தானத்துல 2 மானிடர்கள் இருக்காங்க, ராம லக்ஷ்மணன்னு. 2 பேரும் கரண் தூஷன் உட்பட 14 ராட்சசர்களை கொண்டுட்டாங்க. நான் போனது எதுக்குன்னா, அந்த சீதையை எப்படியாவது அவங்க கிட்ட தூக்கிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வச்சிடணும். சீதையோட அழகு சூர்பனகை வர்ணிக்கிறா. சீதாதேவியோட அழகை சூர்பனகை வர்ணிக்கிறா. சீதை அப்படி அழகு அப்படின்னு சொல்லி சீதையோட அழகை வந்து சூர்பனகை வர்ணிக்கவும் ராவணனுக்கு இன்னும் சீதை அடையணுங்கிற எண்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. நான் இந்த மாதிரி அவளை தூக்கின்னு வரணும்னு பார்த்தேன், அதுக்குள்ள அந்த மாண்டர்கள் என்னை வந்து இந்த மாதிரி மூக்கெல்லாம் அறுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன. நீ காலம் தாழ்த்தாத, போய் அந்த மானிடர்களை கொண்டு அந்த சீதையை தூக்கிட்டு வான. அப்போ ராவணன் என்ன பண்ணா, நேரா மாரீச்சன்ட்ட போவான். அந்த காட்டுல வந்து மாரீச்சன் தாடகையோட பையன். அவன் வந்து ஒரு குடிசையில ஒரு ஆசிரமம் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மாரீச்சன்ட்ட போனான். ராவணனை பார்த்தோன்னே, ராவணன் எதுக்கு இங்க வந்தான்? மாரீச்சன் அவனை வரவேற்று, பிரபு வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களே என்ன? அப்போ மாரீச்சன்ட்ட சொல்ற ராவணன், இந்த ஜனஸ்தானத்துல 2 மானிடர்கள் வந்திருக்காங்களாமே, ராம் லக்ஷ்மண். அதை ராம்ங்கிற வார்த்தை கேட்டோடனே மாரீச்சனுக்கு உடம்பெல்லாம் நடுக்குது. உங்களுக்கு யார் இதை சொன்னா அப்படின்னா, இந்த மாதிரி அவளுக்கு ஒரு அழகான மனைவி இருக்குமே சீதான்னு. ஆமா, அந்த பொண்ணை நான் தூக்கின்னு போனா. அப்ப மாரீச்சன் சொல்றான், ராவணா, உனக்கு யார் இந்த யோஜனையை சொன்னதுன்னா, அவன் உன் நண்பனே இல்லை உன் சத்துருன்னு சொன்னான். யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி சீதையை தூக்கின்னு வான்னு, ராமர்கிட்ட இருந்து சீதையை தூக்கிட்டு வந்துரு, லங்கைக்கு தூக்கிட்டு வந்துரு, உனக்கு இந்த யோஜனை சொன்னான் பாத்தியா, அவன் உன் நண்பனே இல்லை உன் எதிரி, அவனை மறந்துரு, உன் குலத்துக்கு நாசம் பண்ண சொல்லியிருக்கான். சீதையை வந்து சீதைக்கு இருக்க பக்கமே போகாத. ராமனுக்கு உனக்கு ஏதாவது சண்டையானா? ஒன்றும் இல்லைன்னா. ராமன் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்க வந்து லங்கைக்கு வந்தாரா? இல்ல. ராமர் பாட்டுக்கு ஜனஸ்தானத்துல அவன் மனைவியோட அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம். அதனால நீ அவர் வழியில போகாத, வீணா அழிஞ்சு போயிடுவ. உன்னை யாரோ வந்து இது பண்ணி உன்னை குழப்பி விட்டுட்டாங்க, நீ திரும்ப போன. ராவணனும் கேட்டுட்டு, ஆமா எனக்கும் ராமருக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே, சரி நான் ஏன் அவர் வழியில போகணும், திரும்ப போயிட்டான். இப்ப சூர்பனகா என்ன பண்ணா, அவ திரும்பி சொல்றா சீதையோட, உன்னை யாரு இப்படி சொன்னான், சீதையை பத்தி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம் சீதையோட அழகை திரும்பி சூர்பனகா வர்ணிக்கிறான். அதுக்கு திரும்பி ராவணன் வந்தான், இந்த தடவை சீதை இல்லாம நான் திரும்ப வரமாட்டேன். அப்ப மாரீச்சன்ட்ட போனா, மாரீச்சன் சொல்றான், என்ன போன வேகத்துல திரும்ப வந்துட்டேன்னா, நீ என்ன போன வேகத்துல திரும்ப வந்துட்ட? அப்ப ராவணன் சொன்னா, நான் சீதையை தூக்கின்னு போகணும். உடனே மாரீச்சன் சொல்ற, இல்ல நீ இந்த உபன்யாசம்லாம் எனக்கு பண்ணாத, நீ வந்து எனக்கு அறிவுரை சொல்லாத, நான் சொல்றதை நீ செய்யணும். அப்ப மாரீச்சன் சொல்றா, வேண்டாம் ராவணா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ராமர் வந்து ஒரு அஸ்திரத்துல என்னுடைய சகோதரன் சுபாவை கொண்டுட்டு இன்னொரு அஸ்திரத்துல என்னை தூக்கி சமுத்திரத்துக்கு நடுவில் தூக்கி வீசிட்டாரு. அன்னையிலிருந்து ராமருடைய வாழ்க்கையில் நான் குறுக்க போறதே இல்லை. இந்த காட்டுல நான் வந்து எல்லா விதமான அரக்கு குணத்தை விட்டுட்டு ஒரு ஆசிரமம் வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ராமரா தான் தெரியுது. எங்கெல்லாம் பச்சை பச்சையா மரத்தை பாக்குறனோ அதெல்லாம் ராமரே கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. யாராவது ராங்கிற வார்த்தையை சொன்னா எனக்கு ராமான் ஞாபகம் தான் வருது. யாராவது ராங்கிற வார்த்தையை தொடங்குற வார்த்தையில ஏதாவது சொன்னா எனக்கு ராமன் ஞாபகம் தான் வரும். அதனால வேண்டாம், நீ ராம பக்கம் போகாத, வீணா அவனை பத்தி என்கிட்ட போகாத. ராவணன் சொல்றான், உன்னோட உபன்யாசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உபதேசம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்றது நீ செய்யணும்னா. இல்லைன்னா உன்னை கொண்டு உன் தலையை உடம்புல வெட்டி எடுத்துருவேன்னா. நீ என்ன பண்ணணும், மாயமானா மாறி அந்த ஆசிரமத்துல போய் துள்ளி துள்ளி விளையாடணும். அப்ப சீதை சொல்லுவா, அந்த மானை பிடிச்சி கொடுன்னு. அப்ப நீ ரொம்ப தூரம் ராமனை கூட்டின்னு போயிரு, அப்ப நான் சீதையை தூக்கின்னு போயிடுவேன்னா. இதை நீ செய்யலைன்னா நான் உன்னை கொன்னுருவேன்னா. அப்ப மாரீச்சன் நினைச்சான், இந்த ராட்சசன் கையில சாகிறத விட ராமர் கையில சாகிறதே மேல் புண்ணியமாவது கிடைக்கும், போச்சமாவது கிடைக்கும். அப்போ ராவணா, நீ சொல்ற நான் செய்யறேன், இனி உன் விருப்பம், எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு அவர் மாயமான மாறினான் மாரீச்சன். மாரீச்சன் வந்து ஒரு அழகான கோல்டன் டியர், அப்படி தங்க நிறத்திலான ஒரு மான், ரொம்ப அழகான குட்டி மான். இந்த குட்டியில எல்லாமே அழகா இருக்கும். நான் கூட குட்டியில் அழகா தான் இருந்தேன். இந்த கழுதை, பன்னிக்குட்டி எல்லாமே குட்டியில, மான் எப்பவுமே அழகா இருக்கும், குட்டியில இன்னும் அழகா இருக்கும். கண்ணு குட்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இந்த மான் குட்டியை பார்த்தோன்னே சீதைக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அந்த மான் வந்து அந்த ராமரும் சீதையும் ஒரு பாறை மேல உட்காந்துருக்காங்க, பக்கத்துல லட்சுமணன் நிக்கிறாரு. அந்த மான் இங்க துள்ளி குதிச்சுது, அங்க துள்ளி குதிச்சுது. அதை பார்க்கும்போது சீதைக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பிரபு அந்த மானை பிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு. மானை பிடிச்சு கொடுங்க,
நம்ம வந்து வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அயோத்தியா போய் அந்த அந்தப்புறத்துல இந்த மானை வச்சுக்கல. அப்ப ராமர் பார்த்தாரு, சீதா வந்து இது வரைக்கும் ராமர்கிட்ட ஒண்ணுமே கேட்டதில்லை. நம்ம மாதாஜிக்கு மாதிரி தான், வீட்டுல ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க பிரபுட்ட. கல்யாணம் ஆனது வந்து ஒண்ணுமே கேட்டதில்லை பிரபுட்ட, இல்லையா? அப்படிதானே? எனக்கு தெரியாது, நான் இந்த வம்புக்கு வரல, உதாரணத்துக்கு சொன்னேன். சீதாதேவி வந்து வாழ்நாள்ல ராமர்கிட்ட ஒண்ணுமே கேட்டதில்லை. முதல் தடவையா கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த மாயமான் வேணும், இந்த புள்ளிமான் வேணும், அது ரொம்ப அழகா இருக்கு. அப்போ லட்சுமணன் சொல்றாரு, சீதாமா அது மான் இல்ல, அது மாறிச்சேன். ராமரும் சொல்ல, ராமாமா மாறிச்சேன்றாரு. அப்ப சீதா சொல்றா, இல்ல இல்ல அது மாறிச்சுன்னு ஒண்ணும் இல்ல, மான் ரொம்ப அழகா இருக்குன்னா. அப்ப ராமர் சொன்னாரு, சரி அப்ப நீ இரு, நான் போய் இந்த மானை பிடிச்சிட்டு வரேன்னு. அப்ப லட்சுமணன் சொல்றான், பிரபு இந்த மான் வேண்டாமே. அப்ப ராமர் சொன்னாரு, லட்சுமணா சீதை என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை, முதல்ல அந்த மானு கேட்டிருக்கா, அது மானா இருந்தா பிடிச்சிட்டு வர போறேன், மாறிச்சேன்னா கொண்டுட்டு வர போறேன், இவ்வளவுதானே. மாறிச்சேன்னா கொண்டுட்டு வருவேன், மான்னா பிடிச்சிட்டு வர போறேன். நான் வர வரைக்கும் நீ சீதையை பார்த்துக்கோ, பாதுகாப்பு பக்கத்துல இருக்கணும், எங்கேயும் போடக்கூடாது. நான் திரும்பி வர வரைக்கும் நீ சீதை கூட இருக்கணும், ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு இது ஒரு ஆர்டர், என்னுடைய கட்டளைன்னு சொல்லிட்டு ராமர் போனார். பின்ன அந்த மான் இங்க குதிச்சுது, அங்க துள்ளி குதிச்சு, இப்படி போய் அப்படி போய் கடைசியில மான் மறைஞ்சுது. திடீர்னு தோன்றும், திடீர்னு மறையும். அப்புறம் ராமர் புரிஞ்சுட்டாரு, இது வந்து மாறிச்சன் தான். சரி, இனி வந்து இவன் இந்த மானை உயிரோட பிடிக்கிறத விட கொன்னு பிடிக்கிறதா பெஸ்ட், இவனை கொல்றதா சரின்னு சொல்லிட்டு ராமர் கரெக்டா அம்பு வில்லும் கையில வச்சுட்டு அந்த மான் பின்னாடியே போறாரு. திடீர்னு மாறிச்சுன்னு தோன்றுவான், மறைவான். திடீர்னு கரெக்டா அவன் தோன்றும் போது அம்பு விட்டுட்டாரு. அம்பு விட்டோடனே அந்த மானுடைய இதயத்துல குத்தி அவன் அவன் அலர்னான். எப்படி அலர்னா, அவன் உடலை விடும்போது, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ராமருடைய வாய்ஸ்ல அவரு அந்த வார்த்தை அந்த மாதிரி ராமர் மாதிரி அவர் சொல்றாரு, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ஓ சீதா, ஓ லக்ஷ்மண். அங்க சீதா தேவிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. லக்ஷ்மணா லக்ஷ்மணா போ போ, ராமனுக்கு ஆபத்து போ போ. சீதா தேவி சொல்றா. லக்ஷ்மணன் சிரிச்சிட்டு இருக்காரு. சீதாமா அது ராமர் இல்ல, அது மாறிச்சந்தான். ராமர் அவர் மேல அன்பு விட்டுட்டாரு, அவன் தான் ராமருடைய வாய்ஸ்ல அந்த வார்த்தை அந்த மாதிரி அவன் குரலை மாத்தி சத்தம் போடுறான், அது ராமருடைய வார்த்தை குரலே இல்லைன்னு. சீதா தேவிக்கு பொறுத்துக்க முடியல. திரும்பி அவன் மாறிச்சுன்னு கத்துனா, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண். சீதா தேவி திரும்பி சொன்னா, லக்ஷ்மணா போ போ போ, பிரபுக்கு ஆபத்து. லக்ஷ்மணன் சொன்னா, பிரபுக்கு யார் ஆபத்து பண்ண முடியும்? ஆபத்தே பிரபுவை கண்டு பயந்து போயிடும். ஆபத்தே பிரபுக்கு ஆபத்து பண்ண முடியாது. பயஸ்வரூபமே பாகவத்துல சொல்லியிருக்கு. பயஸ்வரூபமே பகவானுடைய நாமத்தை கேட்டா பயந்து போயிடும். ஆபன்ன சம்சதிர் கோரான் எண்ணாம விவசோகிரன் ததசக்தி விமுக்தியேதி விவேதி ஸ்வயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு தேவதை உண்டு. சந்திரன், சூரியன், இந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், ஏகாதசி தேவதை, ராசிகள்லாம் இருக்கு இல்லையா, ரோகிணி, ரேவதி, அந்த மாதிரி பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கா. அந்த பய தேவதை ராமாங்கிற நாமத்தை கேட்டா, கிருஷ்ணாங்கிற நாமத்தை கேட்டா அது பயந்து போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த நாமத்துக்கு எஜமானவர், அவருக்கு யார் பயத்தை உண்டு பண்ண முடியும்? அவருக்கு யார் ஆபத்தை உண்டு பண்ண முடியும்? லக்ஷ்மணன் என்ன சொன்னாலும் சீதையினால பொறுத்துக்க முடியல. இன்னும் சீதை கோபம் வந்துருச்சு. ஓ உன்னோட எண்ணம் என்னன்னு புரிஞ்சு போயிடுது லக்ஷ்மணா, உன் எண்ணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுது. ராமன் இல்லாத வேலையில நீ பயன்படுத்தி நீ அடைய பாக்குற நீ அப்படின்னு ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால சீதாதேவி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வார்த்தைக்கு லக்ஷ்மணன் அவங்க கொண்டு இருக்கவே செஞ்சிருக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் லக்ஷ்மணோட இதயத்துக்குள்ள போய் அதை குத்தி ரணமாயி ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருந்தது. சீதாதேவி அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்க. லக்ஷ்மணன் வந்து சீதையோடைய தாமரை பாதத்தை தவிர வேற அவங்க முகத்தை பார்த்ததே இல்லை. லக்ஷ்மணன் வந்து எப்ப ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ அப்ப வந்து சீதையோடைய தாமரை பாதத்தை தான் பார்த்திருக்காரு, அவங்க முகத்தை பார்த்ததே இல்லை அவர். ஆனா அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் சீதை சொன்னாங்க, நீ ராமன் இல்லாத வேலையில நீ என்ன அடையணும்னு பாக்குற, அனுபவிக்கணும்னு நினைக்கிற அப்படின்லாம் ரொம்ப கடினமான வார்த்தையை பேசி லக்ஷ்மணன் உதயமே உடஞ்சு போயிடுது. அப்ப லக்ஷ்மணன் சொன்னாரு, நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்கோ, நான் போறேன், ஆனா ஒண்ணு உறுதி தான், நான் போகும்போது நீங்க திரும்பி வந்தா நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் கோபமா அந்த வெள்ளி அம்பை எடுத்துட்டு ஆசிரமத்தை விட்டு போயிடுவார். அப்பதான் ராவணன் வந்து கபட சன்னியாசி ரூபத்துல வருவார், ஒரு சாது ரூபத்துல வரான். வந்து ஆசிரமத்துல யாரா இருக்கீங்களா, கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமா, பிக்ஷை கிடைக்குமா. சீதா தேவி குழந்தையிலிருந்தே சாதுக்களுக்கு சேவை பண்ணி வளர்ந்தவங்க. ஜனகருடைய சபைக்கு எந்த முனிவர்கள், சாதுக்கள், பிராமணர்கள் யாரு
ஏதாவது யாசகம் கேட்டு வந்தா சீதாதேவி அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க பிரசாதம்லாம் கொடுத்து பழங்கள்லாம் கொடுத்து அவங்க வழிபடுவாங்க. அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு அவங்க. அப்போ இந்த ராவணன் வந்திருக்கிறது ராவணனே தெரியாது சீதைக்கு. அந்த ஒரு முனிவர் சாது வந்திருக்காருன்னு கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த 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 முனிவர் ரூபத்தில் ராவணன் சொல்றான், ஓ பெண்ணே, நீ என்ன லக்ஷ்மி தேவியா இல்ல இந்திரனுடைய மனைவி சச்சி தேவியா? இவ்வளவு அழகா இருக்கே, உன் கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கு அப்படின்னு சீதையோடைய ஒரு அங்கத்தையும் வர்ணிக்கிறார். இப்போ சீதை கோபம் வருது, என்ன ஒரு சாது இப்படி எல்லாம் பேசுறாரு, இருந்தாலும் ஒரு சாது வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா பழம் எல்லாம் கொடுத்தா திரும்பி சொல்றான், நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னா, இப்படி பேசாதீங்க, பிரபு ராமர் கணவர் இருக்காரு, ராமர் பிரபு ஸ்ரீராமர் அவர் வெளியில போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க. அப்போ ராவணன் தன் சொந்த ரூபத்துக்கு வந்தான். ஓ பெண்ணே, அந்த அல்ப மானிடனோடு குடும்பம் நடத்தி உனக்கு என்ன, நான் லங்கேஸ்வரன், நீ மட்டும் என் கூட லங்கைக்கு வந்தா உன்னை லங்கேஸ்வரி ஆக்கிடுவேன், என் அரியாசத்தின் பக்கத்தில் அமரலாம். நான் சொன்ன உடனே சீதை கோவம் வந்துடும், அடே ராவணா, உனக்கு விநாச காலம் நெருங்கிடுச்சு, யாரோ உனக்கு புத்திமதி சொல்லி தப்பா சொல்லி விட்டுருக்காங்க, தயவுசெய்து என்கிட்ட விளையாடாத, நீ இருந்து போயிடு, பிரபு வந்தாரு, உன் 10 தலையும் இருக்காது உனக்கு. சீதை என்ன சொன்னாலும் ராவணன் கேட்காம சீதையை பிடிச்சு அவங்க கூந்தலை பிடிச்சு அவங்களை பிடிச்சு இழுத்து அந்த புஷ்ப விமானத்துல போட்டு அப்படி ஆகாசத்துல பறக்கிறான். சீதாதேவி அழறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ஓ ராம், ஓ லக்ஷ்மண் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அந்த மலை மேல ஒரு பருந்து உட்கார்ந்துட்டு இருந்தது, ஜடாயு. ஜடாயு பாக்குறாங்க, யாரோ கூப்பிடுறாங்க, ராமருடைய நாமத்தை சொல்றாங்க, லக்ஷ்மணன் நாமத்தை சொல்றாங்க. பார்த்தா சீதாதேவி. ஜடாயு பறந்து போய் அந்த புஷ்ப விமானத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்குவார். என்று ராவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவார், ராவன்கிட்ட சவால் விடுவாரு, அடே ராவணா, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் பிரபு இல்லாத வேலையில என் அம்மா சீதையை தூக்கின்னு போவ, நீ மரியாதை இறக்கி விட்டுடு, இல்ல உன் தலையை 10 தலையை நான் கொத்தி போட்டுருவேன், உன்னை உயிரோட விட மாட்டேன். ராவணன் நினைச்சதே இது ஒரு சாதாரண பருந்து தானே இதுன்னு எனக்கு சவால் விட்டு இருக்கு. அவன் உடைவாள உருவினா ராவணன் தன் உடைவாள உருவி ஜடாயுவை கொல்ல போகும்போது ஜடாயு ரொம்ப சாமர்த்தியமா ஆகாசத்துல பறந்துட்டு தன்னுடைய அழகுகளால ராவனுடைய தலை கையெல்லாம் குத்துவர். அவனை கொத்தி கொத்தி கையை கொத்தி தலையை கொத்தி அவனை காயப்படுத்தி ராவணனுக்கு பெரிய சவால் ஆயிடும். நான் என்னமோ நினைச்சது ஒரு சாதாரண பருந்துன்னு இது இவ்வளவு சாமர்த்தியமா சட்டை போட்டுட்டு இருக்குன்னு சீதை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு புஷ்ப விமானத்துல அந்த ராவணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு, ராவணன் ஜடாயு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். பல ஆயுதங்கள் எடுத்து ஜடாயு வெட்டலான்னு போனா அவனோட கையை ஒரு கையை கொத்திடுவார். அப்புறம் பார்த்தா இன்னொரு கை வந்துடும். அவன் தலையை கொத்துனா இன்னொரு தலை வந்துடும், ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை வரும், ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை வந்துடும். இப்படி ஜடாயு சண்டை போட்டே இருப்பாரு. அவனை உடம்ப காயப்படுத்தி கையை கொத்தி கழுத்து கொத்தி எல்லாம் பண்ணாலும் இந்த ராவணனுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா இந்த பருந்து இந்த இந்த மிருகம் பெரிய சவாலா இருக்கே. அப்புறம் ஜடாயுக்கு ரொம்ப வயசாயிடுது. ஏன்னா ஜடாயு தசரதருடைய நண்பர், அப்படின்னா எவ்வளவு வயசா இருக்கும். அப்படி சண்டை போட்டு போட்டு ஜடாயு ரொம்ப தளர்ந்து போயிடுவார். ராவணன் ராட்சசன் இல்லையா, ராட்சச பலம் அவனுக்கு. அவன் சண்டை போட்டுட்டே இருக்கான். ஜடாயு கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போனாரு. அப்படியே சோர்ந்து போகும்போது சீதாதேவி சொல்றாங்க, ஜடாயு ஜடாயு போங்க போங்க, இவங்க கூட சண்டை போடாதீங்க, நீங்க போங்க போங்க, பிரபுட்ட போய் சொல்லுங்க, போங்க போங்க ஜடாயு போங்க. ஜடாயு சொல்றாரு, சீதாமா நான் எப்படி உன்னை விட்டு போவேன், இந்த அசுரங்கிட்ட இந்த ராட்சசிட்ட உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போவேன், என் உயிரே போனாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு திரும்பி ராவணன் கூட சண்டை போட்டார். அவர் ரொம்ப சோர்ந்து போனதை பார்த்து அப்படியே உடம்பெல்லாம் சோர்ந்து போய் டயர்ட் ஆயிட்டாரு. உடனே ராவணன் தன் உடைவாள் உருவி ஜடாயுடைய 2 ரெக்கையும் வெட்டிட்டார். 2 ரெக்கையும் வெட்டி அப்படி ரத்தமெல்லாம் தெளிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட மேல இருந்து ஜடாயு கீழே விழாரு. ராமா ராமா அப்படின்னு ஜடாயு மேல கீழே விழுந்தாரு. சீதாதேவி அழறாங்க, ஜடாயு ஜடாயு நான் சொன்னனே நீங்க போங்க போங்கன்னு சொன்னேன். ஜடாயு பார்த்துட்டு இருக்கும் போது ராவணன் சீதையை பிடிச்சிட்டு அப்படியே புஷ்ப விமானத்துல போயிட்டான். இங்க ராமர் ஆசிரமத்தை திரும்பி பார்த்தா ஆக்சுவலி உண்மையில ராமர் வரும்போது லக்ஷ்மணனை பாக்குறாரு. ராமர் கேட்டு, லக்ஷ்மணா நீ எங்க வந்தாரு, நீ நான் என்ன சொன்னேன், நீ அங்க ஆசிரமத்தை விட்டு ஏன் வந்த? ராமர் கோவம் வந்துருச்சு. லக்ஷ்மணன் சொன்னாரு, இந்த மாதிரி சீதா என்ன பேச கோபத்துல ஒரு பொண்ணு பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துட்டு வந்துட்டீ நீ அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணன் ஓடுறாங்க ஆசிரமத்துக்கு, அந்த பர்ணசாலைக்கு. அங்க போன சீதையை காணோம். ராமர் அழறாரு, சீதா சீதா, காடு பூரா தேடுறாங்க, சீதையை காணோம். அங்க சுத்தி இங்க சுத்தி காடு பூரா தேடி
சீதா சீதா ராமர் அழுது புலம்பி லக்ஷ்மணனை திட்டி, லக்ஷ்மணா உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச, என்ன காரியம் பண்ணிட்ட, நான் சீதையை விட்டு வராதுன்னு சொன்னனே. லக்ஷ்மணன் சொன்னாரு, சீதாதேவி என்ன ரொம்ப கோபமா பேசிட்டாங்க. அது ஒரு பொண்ணு கோபத்துல பேசினது. நம்ம வந்து கோபத்தில் இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடாது. நம்ம கோபமா இருந்தான்னு வச்சுக்கீங்களா, அப்ப முடிவெடுக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுக்க கூடாது. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தா வாக்கு கொடுக்க கூடாது. ஏன் ஏன் சந்தோஷமா இருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நான் வாக்கு கொடுத்துட்றேன், அப்ப என்ன ஆகும்? என்னால நிறைவேற்ற முடியாம போயிடும். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், பிரபு என்கிட்ட வந்தாரு, நான் சொன்னேன், பிரபு நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனா என்கிட்ட காசு இல்லை, எப்படி கொடுக்க முடியும்? அப்ப சந்தோஷத்தினால என்ன 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 நம்மளுடைய தகுதிக்கு மேல கமிட்மெண்ட் பண்ணிடுவோம், நம்ம தகுதிக்கு மேல பொறுப்பெடுத்துருவோம். அது ரொம்ப சந்தோஷத்துல அது செய்ய முடியாம போயிடும். அது மாதிரி கோபத்துல முடிவெடுக்க கூடாது. கோபத்துல முடிவெடுத்தா தப்பா போயிடும். இல்ல அதனால ஒரு பொண்ணு கோபத்துல பேசினான்னு சொல்லி நீ வந்துட்டியேன்னு சொல்லி ராமர் வந்து லக்ஷ்மணன் கோச்சுன்றாரு. 2 பேரும் அழுதுண்டு காடு பூரா தேடுறாங்க. அவங்க ஒரு பருந்து வந்து பெரிய பருந்து குத்துயிரும் கொலையுருமா கிடக்கு, உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட. ராமர் தூரத்துல இருந்து பாக்குறாரு, இந்த கழுகு தான் சீதையை கடிச்சு கொதிரி தின்னுடுத்தோ. ஓடி வந்து பார்த்தா அது ஜடாயு. ஜடாயு அப்படின்னு ஓடி வந்து ராமர் ஜடாயு எடுத்து தன் மடியில போட்டுக்கிட்டாரு. ஜடாயு அழறாரு, ராமா ராமான்னு அழறாரு. ஜடாயு என்ன ஆச்சு? பிரபு என் கண்ணு முன்னாடியே ஒரு ராட்சசன் சீதையை தூக்கின்னு போனான் பிரபு, என்னால ஒன்றும் செய்ய முடியல, எவ்வளவோ போராடினேன் சீதையை காப்பாற்றணும்னு, என்னால முடியல, அவனை வந்து ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுட்டு என்னை குத்தி கீழே போட்டு போயிட்டான் அப்படின்னு ராமருடைய மடியிலேயே ராமா ராமா ராமான்னு ஜடாயுவோட உயிரை விட்டுட்டார். ராமர் அழறாரு ஜடாயு மடியில வச்சுட்டு. அப்புறம் தசரதற்கு எப்படி இறுதி சடங்கு பண்ணாரோ அது மாதிரி ஜடாயுக்கு இறுதி சடங்கு பண்ணாரு. இந்த ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த யுத்தத்துல ஜடாயு ஜெயிச்சாரா தோத்து போனாரா? ராமருக்கும் ஜடாயுக்கும் யுத்தம் நடந்தது இல்லையா, ஜடாயு ஜெயிச்சாரா தோத்து போனாரா? இந்த யுத்தத்துல ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த யுத்தத்துல ஜடாயு ஜெயிச்சாரா தோத்து போனாரா? ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த யுத்தம், அதுல ஜடாயு ஜெயிச்சாரா தோத்து போனாரா? உலக ரீதியா பார்க்கும்போது தோத்த மாதிரி, ஆனா அந்த யுத்தத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. ராமருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சிட்டாரு. பிரபுவோடைய சேவைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு ராமருடைய மடியிலேயே உயிரை விட்டு ராமர் கண்ணு முன்னாடி ராம நாம சொல்லி அந்த உடலை விட்டு அவர் ஆத்மீக லோகத்துக்கு போயிட்டாரு. ஜடாயுக்கு உண்மையில ஜடாயு ஜெயிச்சிட்டாரு ஆன்மீக பாதையில. பௌதிக ரீதியா பார்த்தா சண்டை போட்டு தோத்து போனாரு. ஆனா ஆத்மீக தளத்துல பார்த்தா ஜடாயு வந்து பிரபுவுக்காக. இங்க எவ்வளவு பேர் நம்ம பகவானுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்வோம். நீங்க கிருஷ்ணருக்காக உயிர் கொடுத்துருங்கன்னு சொன்னா ரெடியா இருக்குமா நம்ம? ஆமாமா, என் உயிரை கிருஷ்ணருக்காக எடுத்துக்கோங்க, நான் கொடுக்குறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன், அப்ப நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப தயாரா இருக்குமா நம்ம கொடுக்கறதுக்கு? குருவுக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் நம்ம வாழ்க்கையை இப்ப தியாகம் பண்ண தயாரா இருக்குமா? ஜடாயு பண்ணாரு, அதான் சரணாகதி. அப்புறம் ஜடாயுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு ராமர் சீதையை தேடிட்டே போறாரு. அப்படி சீதையை தேடிட்டு போகும்போது தான் அவர் சுக்ரீவனோட சங்கம் கிடைக்குது. அவருக்கு சுக்ரீவனோட நட்பை ஏற்படுத்திக்கிறார். அந்த ஜனஸ்தானத்துல அப்படியே சீதையை தேடிட்டு வரும்போது கிஷ்கிந்தாக்கு வர்றாரு. ஆக்சுவலி கிஷ்கிந்தால ரிஷமுக பர்வதம்னு ஒரு இடம் இருக்கு, ரிஷமுக பர்வதம் கிஷ்கிந்தால. அங்க வந்து சுக்ரீவன் இருக்காரு, அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு வாலிக்கு பயந்துட்டு. வாலி வந்து கிஷ்கிந்தையில ராஜாவா உட்கார்ந்துருக்காரு. வாலி என்ன பண்ணுவார், சுக்ரீவனை துரத்தி விட்டுட்டு அவன் மனைவியை அபகரிச்சு வச்சுட்டு அவன் கிஷ்கிந்தில உட்கார்ந்துட்டு இருக்கான். சுக்ரீவன் வாலிக்கு பயந்து ரிஷிமுக பர்வத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப ராமர் வந்து ரிஷிமுக பர்வதம் வந்த போது அங்க வந்து சுக்ரீவன் பாக்குறாரு, 2 மானிடர்கள் அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இவர் மாதங்கி ரிஷியோட ஆசிரமத்துல இருப்பாரு. அந்த இடத்துக்கு மட்டும் வாலி வரமாட்டாரு. மற்ற எங்க போனாலும் வாலிகிட்ட இருந்து சுக்ரீவனால தப்பிக்க முடியாது. அப்போ ராமர் அங்க வந்த உடனே இவர் பயம் வந்துருச்சு. யாருக்கு? சுக்ரீவனுக்கு. 2 மானிடர்கள் வர்றாங்களே, இது வாலிதான் அனுப்பிச்சு வச்சிருப்பானோ, ஏன்னா வாலினால இங்க வர முடியாது, அதனால என்ன கொல்றதுக்காக 2 வீரர்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்போ சுக்ரீவனுடைய மந்திரி வந்து ஹனுமான் பக்கத்துல நின்று இருப்பாரு. சுக்ரீவன் புலம்புவாரு, ஹனுமான் பாரு யாரோ 2 பேர் வராங்க, இது வாலிதான் அனுப்பிச்சு வச்சிருக்கணும், நம்ம கொல்றதுதான் வராங்க. ஹனுமான் சொன்னாரு, யாரு என்னன்னே தெரியாது, அதுக்குள்ள ஏன் முடிவு பண்றீங்க நம்மளை கொல்லதான் வராங்கன்னு? நீங்க இருக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள முடிவெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம்.
அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை சமாதானப்படுத்திட்டு ஹனுமான் போய் ராமர் முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணி, நீங்க 2 பேர் யாரு? அப்ப ஹனுமான் கேட்கிறார், நீ யாருன்னு கேட்டார். ராமர் கேட்டார், நீ யாருன்னு கேட்டார். அப்ப ஹனுமானுக்கு ரொம்ப கவலையாயிடுத்து. என்ன பிரபு என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டாரு, என்ன மறந்துட்டாரோ? ஏன்னா ஹனுமான் வந்து பகவானுடைய நித்தியமான சேவகன். இப்ப நீ யாருன்னு கேட்டோடனே, இப்போ நம்ம கிருஷ்ணர் யாருன்னு கேட்கலாம். கிருஷ்ணர் நம்மளை பார்த்து யாருன்னு கேட்டா, நீ யாருன்னு கேட்டா உனக்கு என்ன தகுதி இருக்கு கோல உந்தான்னு வர்றதுக்கு கிருஷ்ணர் கேட்டா அவ்வளவுதான். நம்ம வேணா சொல்லலாம், கிருஷ்ணா உன்னை மறந்துட்டேன், அறியாமல் இந்த ஜட உலகத்துல இருக்கேன். நம்ம உண்மையிலே கிருஷ்ணரை மறந்துட்டோம். ஆனா கிருஷ்ணர் நம்மளை மறக்கிறதே இல்லை. அதனாலதான் ஒரு யுகந்தோறும் அவதாரம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ ஹனுமான் பார்த்தாரு, இவர் ராமர் என்ன போய் யாருன்னு கேட்டாரு. சரி, ஹனுமான் சொன்னா, நான் வந்து சுக்ரீவனுடைய சேவகன், நீங்க 2 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப லக்ஷ்மணன் சொன்னார், இவர் தான் அயோத்தியாவின் ராஜகுமாரன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தியா அரியாசனத்துல உட்கார போறவர் ஸ்ரீராமன், ராஜீவ லோச்சன் ரகுகுல திலகம். ஓ, ஸ்ரீராமர். நாங்க வந்து சுக்ரீவன் கூட நட்பு வச்சிருக்கா வந்திருக்கோம். சுக்ரீவன் கூட நட்பு வச்சிருக்கா வந்திருக்கோம். அப்ப எங்க சுக்ரீவனை கூட்டிட்டு போறீங்களா? அப்ப நீங்க என் தோல் மேல ஏறிக்கங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹனுமானுடைய ஒரு தோல் மேல லக்ஷ்மணனும் இன்னொரு தோல் மேல ராமர் ஏறிட்டாங்க. சுக்ரீவன் வந்தாங்க. அப்போ சுக்ரீவன் வந்தோடனே சுக்ரீவன் தன்னை அறிமுகப்படுத்திட்டார் ராமர்கிட்ட. ராமரும் தன்னை சுக்ரீவன் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் ராமர் சொன்னார், சுக்ரீவா எனக்கு உங்க உதவி வேணும், நான் வந்து சீதையை கண்டுபிடிக்கணும். அப்போ சுக்ரீவன் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க எனக்கு உதவி பண்ணணும். நீங்க என்ன உதவி பண்ணணும்? என் சகோதரன் வாலி வந்து என்ன நாடு கடத்தி விட்டான், என் மனைவியை அபகரிச்சு வச்சுட்டான், நீங்க அந்த வாலியை வதம் பண்ணணும். அப்படி நீங்க வாலியை வதம் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு சீதையை கண்டுபிடிக்க உதவி செய்வேன். சரி, அப்ப ராமர் சொன்னார், ஓகே, நான் வாலியை வதம் பண்றேன். ஆனா சுக்ரீவன் என்ன பண்ணார், ராமரை பரிச்சயம் பண்றாரு. ஏன்னா வாலிக்கு வந்து அதீத பலம் இருக்கு. வாலிக்கு என்ன அதீத பலம்னா, ராவணனே பிடிச்சி வாலில சுத்திடுவார் வாலி. ஒரு தடவை வாலி வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவார், நாம இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த நித்திய கர்மான்னு சொல்லுவாங்களே, நித்தியானுஷ்டான், நித்திய கர்மா பண்றதுக்கு நதியில போய் அவர் ஆஜமனம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது ராவணன் ஆகாச மார்க்கமா போவார். வாலியை பார்த்தோன்னே வாலியோடைய மகிமையை கேள்விப்பட்டிருக்காரு. வாலிக்கு வந்து அசாதாரணமான பலம் இருக்கு. அதனால வாலிகிட்ட சண்டை போடணும்னு வருவாரு ராவணன். அப்ப வாலி என்ன பண்ணுவார், ராவணனை பிடிச்சி வாலில சுத்திடுவார். வாலில சுத்திட்டு 4 திசையிலையும் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்தார். கிழக்கு மேற்கு வடக்குக்கு 4 சமுத்திரத்துல போனார். அப்புறம் ராவணன் பார்த்தா, அஜிஜோ, இந்த வாலிட்ட சண்டை போறதோட நண்பனா இருந்து மேல். எப்பவுமே வந்து இந்த ராட்சசர் என்ன பண்ணுவாங்க, தன்னை விட அதீத பலசாலிகிட்ட நட்பு வச்சுக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு நம்ம கொண்டுடுவான்னு தெரியும். ஏன்னா ராவணனே பிடிச்சி கட்டி வச்சிட்டாரு வாலி. அப்போ வாலியும் ராவணன் சொன்னா, வாலி நம்ம 2 நண்பரா இருந்துக்கலாம். உடனே நெருப்பு மூட்டிட்டு 2 பேரும் சபதம் எடுத்துட்டாங்க. இன்னையில இருந்து என்னுடையதெல்லாம் உன்னுடையது. வாலி சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ராவணன் சொன்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. என் நாடு உன் நாடு, என் வீடு உன் வீடு, என் மனைவி உன் மனைவி. ஆமா, இப்படிதான் அவங்க அக்ரிமெண்ட். இது எல்லாமே உனக்கு சொந்தம். அவன் சொன்னா, என்னதெல்லாம் உனக்கு சொந்தம். இப்படி 2 பேர் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்பேற்பட்ட வாலி வந்து அதீத பலசாலி. அப்போ ஒரு கேள்வி வந்துடும், வாலி வந்து கிஷ்கிந்தியோட ராஜா, அதீத பலசாலி. வாலி முன்னாடி வந்தா எதிரியோடைய பாதி பலம் வாலி எடுத்துட்டுருவான். அப்பேற்பட்ட வாலி கூட ராமர் நட்பு வச்சுக்காம ஏன் சுக்ரீவன் போய் நட்பு வச்சுட்டாரு? கேள்வி வந்துடும் இல்லையா? ஏன் வாலியை வந்து தேர்ந்தெடுக்காம, இது லக்ஷ்மணன் கேட்கிறார் ராமர்கிட்ட. லக்ஷ்மணன் கேட்கிறாராம், பிரபு, சுக்ரீவனோட பன்மடங்கு பலம் படைத்தவன் வாலி. சுக்ரீவன்ட்ட ஒண்ணும் கிடையாது, அவன் உயிருக்கு பயந்து ரிஷிமுக பருவத்தில் ஒளிஞ்சு மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். வாலி வந்து வாலி வந்து பாத்தீங்கன்னா அதீத பலம் உடையவன். அவன் கிஷ்கிந்தியோட ராஜாவா இருக்கான். அவனோடு நட்பு வச்சுட்டா சீதை ஈஸியா சுலபமா கண்டுபிடிச்சிடலாமே, நீங்க சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ராமர் என்ன சொன்னாரு? ராமர் வந்து ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்ற 10 காரணம் சொல்றாரு. ராமர் வந்து ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தேன், ஏன் வாலி நான் தேர்ந்தெடுக்கல, இந்த 10 காரணமும் நமக்கு பொருத்தமான காரணம். ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியமான காரணம். ஏன் வந்து வாலி சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார்? சரி, ராமர் வாலி விட்டுட்டு சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார். சுக்ரீவனுடைய முதல் தகுதி, அந்த தகுதி வாலிகிட்ட இல்ல. வாலி நினைச்சுக்கிட்டா என்னால எல்லாம் பண்ண முடியும், எனக்கு நிறைய சக்தி இருக்கு, நான் என்ன வேணாலும் சாதிச்சிருவேன். அந்த மாதிரி உள்ளவங்க ராமருக்கு தேவையில்லை. எந்த மாதிரி உள்ளவங்க ராமருக்கு தேவையில்லை?
நான் நினைச்சா அதை பண்ணிடுவேன், நான் நினைச்சா இதை பண்ணிடுவேன், என்னால அதை பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியும் நினைக்கிறவங்க ராமருக்கு தேவையில்லை. யார் ராமருக்கு தேவை? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், என்கிட்ட ஒரு சக்தியும் கிடையாது, என்கிட்ட ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னா, இந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு ஒரு அருகதையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாதுன்னா அவங்க பகவானை கருணை பெற தகுதி உள்ளவங்க. அப்ப சுக்ரீவன் தகுதி உள்ளவனா, வாலி தகுதி உள்ளவனா? சுக்ரீவன். ரெண்டாவது இன்னொரு இது என்னன்னா, சுக்ரீவன் வந்து தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்குவார், தன் தவறை ஒத்துக்குவார். நான் தவறு பண்ணிட்டேன். ஆனா வாலி தன் தவறு ஒத்துக்க மாட்டார். சோ யார் தவறை ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான் பகவானை கருணை பெறவங்க. நான் தப்பு பண்ணிட்டு நான் செஞ்சு தப்பே இல்லைன்னு சொல்றேன், எப்படி பகவானை கருணை பெறக்கூடியவங்களா இருப்பான். மூணாவது வாலி. வாலி வந்து தற்பெருமையினுடைய சொரூபம். தற்பெருமை, பொய்கர்வம், ஆணவம், அகங்காரத்துடைய சொரூபம். அந்த வாலி சுக்ரீவனை துரத்தின் போறாரு, சுக்ரீவனை பிடிக்க முடியல. ஏன்னா வாலிக்கு சுக்ரீவனுக்கு சண்டை வரும். அதுல சுக்ரீவனால வாலியை பிடிக்க முடியும், வாலினால சுக்ரீவனை பிடிக்க முடியாது. சுக்ரீவனுக்கு வாலிக்கு சண்டை வரும். அந்த சண்டையில வந்து சுக்ரீவனால வாலியை பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, சுக்ரீவன் ரொம்ப வேகமா ஓடுவார், வாலி ரொம்ப பலசாலி. சுக்ரீவன் வேகமா ஓடுவாரு, ஆனா வாலினால சுக்ரீவனை பிடிக்க முடியாது. அப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, கர்வத்தினால சுக்ரீவனை பிடிக்க முடியாது. ஏன்னா சுக்ரீவன் கர்வத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்குவாரு. சுக்ரீவன் வந்து கர்வம், ஆணவம், அகங்காரம் செருக்கு அவர் கிடையாது. அது எவ்வளவு தூரம் அவர் துரத்தி வந்தாலும் அது கிட்ட நெருக்க விடாம அவர் வேகமா ஓடிடுவாரு. அதனால சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்த காரணம் சொல்றாரு, ஏன் நான் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தேன்? ஏன்னா சுக்ரீவன் வந்து அவர் வந்து நல்ல விஷயங்களை தேடுறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். அவர் எங்க தங்கி இருக்காருன்னா, ரிஷ்யமுக பர்வதத்தில் தங்கி இருக்காரு. அதனால நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்ததுனால நான் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தேன். சோ ரிஷிமுக பர்வதம் என்ன? எங்க கர்வம் இருக்காது, எங்க ஆணவம் இருக்காது, எங்க சாதுக்கள் வந்து சத்சங்கம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது கர்வம், ஆணவம் இருக்காது. இப்ப இங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டு நம்ம பிராமணன் பேசிட்டு இருக்கோம், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொண்டு பகிர்ந்துக்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கேட்கிற நேரம் இருக்கு இல்லையா, அப்ப நான்கிற கர்வம், ஆணவம் எல்லாம் இருக்காது. இந்த கேட்டு முடிச்சோடனே வந்துடும். இந்த கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கும், கேட்டு முடிச்சுன்னு வரும். கேட்கும் போது இருக்காது. கேட்கும்போது ரொம்ப பணிவா உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்போம். அப்போ ரிஷ்யமுகா அப்படின்னா ரிஷிகளுடைய வார்த்தையை கேட்பது. ரிஷ்யமுகா ரிஷியோடைய வாயிலிருந்து வருவது. அப்போ எப்ப நம்ம சாதுக்களுடைய சங்கத்திலே இருக்கமோ, எப்ப சாதுக்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்குமோ, அப்ப நம்மளுக்கு ஆணவம் பிடிக்காது. ஆணவம், அகங்காரம், செருக்கு இது கிட்ட வராது. அந்த சத் சங்கத்தை விட்டு அடுத்த ஸ்டெப் வெளியில போயிட்டு அடுத்த நிமிஷம் பிடிச்சு சத்சங்கத்தை விட்டு விலகிட்டா. அதனாலதான் சுக்ரீவன் வந்து அந்த ரிஷிமுக பருவத்துக்குள்ளே இருந்தாராம். தன்னை ஆணவம் பிடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வாலிகிட்ட இல்லாதது என்னது? வாலிகிட்ட எல்லாமே இருக்கு. கிஷ்கிந்தை ராஜ்யம் இருக்கு, மனைவிகள் இருக்காங்க, சேவகர் எல்லாமே இருக்கு. ஆனா ஹனுமான் அவர்கிட்ட இல்ல. ஹனுமான் வந்து நம்பிக்கையின் சுரூபம். கிருஷ்ண பக்தி, ராம பக்தியில நம்பிக்கையின் சுரூபம். அந்த ஹனுமான் வாலிகிட்ட இல்ல, அவர் சுக்ரீவன் கிட்ட இருக்காரு. அப்ப சுக்ரீவனுக்கு நம்பிக்கை இருக்கு, ஹனுமான் அவர் கூட இருக்காரு, ஆனா வாலிக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ராமர் நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போறாரு, ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்து. சோ இப்படி ராமர் போய் சுக்ரீவன் சங்கம் வச்சுட்டாரு. அப்புறம் சுக்ரீவன் வந்து ராமரை பரீட்சை பண்ணணும்னு நினைச்சாரு. அது தப்புதான், இருந்தாலும் பரீட்சை பண்ணணும்னு நினைச்சாரு. ஏன்னா நண்பர்கள் தானே. அப்போ ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பரீட்சை பண்ணணுமே. ஏன்னா சுக்ரீவன் வந்து தூய பக்தர் கிடையாது, ஹனுமான் மாதிரி. சுக்ரீவன் வந்து நம்மள மாதிரி பக்தர். இது பகவான் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம பகவான் போய் பிரார்த்தனை பண்ணும்போது, நான் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், இது செய்வாரா செய்ய மாட்டாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா ஹனுமானுக்கு முதல்ல பிரார்த்தனையே கிடையாது, எனக்கு இது செய்யுங்க. ஹனுமானை ஏன் வந்து எல்லாரும் வழிபடுறாங்க? அன்னைக்கு கிளாஸ்ல கேட்டாங்க, ஏன் ஹனுமானை வழிபடுறாங்க? ஏன்னா ஹனுமான் வந்து தனக்காக எதுவுமே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணதில்லை. தனக்காகன்னு பகவான் எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க, தனக்காகன்னு ஹனுமான் என்னைக்கும் பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதே இல்லை. ஹனுமானுடைய பக்தி வந்து தன்னலமற்றது, சுயநலமற்றது, கலப்படமற்றது, தூய்மையான பக்தி. ஆனா சுக்ரீவன் வந்து ஹனுமான் மாதிரி பக்தர் இல்லை. சுக்ரீவன் நினைச்சாரு, இந்த ராமர் வந்து வாலியை வதம் செய்ய முடியுமான்னு. அப்போ அவன் சுக்ரீவன் சொல்ற ராமர்கிட்ட, முன்னொரு காலத்துல
மாயாவின்னு ஒரு அரக்கன் வந்தான் கிஷ்கிந்தைக்கு. அந்த மாயாவி வந்து அரைகோல் விடுக்கிறான். கிஷ்கிந்தை முன்னாடி வந்து, அடே வாலி கோலே வெளியே வா, நீ ஒரு ஆத்மவா இருந்தால் என்னோட யுத்தம் செய்யவான். இத வந்து இந்த மாயாவி சொன்னோடனே வாலிக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு பெரிய கதை எடுத்து தோல் மேல வச்சுட்டு அவன் வெளியில ஓடி வந்தான். சுக்ரீவனும் கூட வரான். இன்னொரு காரணம் சொல்றாரு, ராமர் ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தாருன்னு. அது இந்த கதையில புரிஞ்சு போயிடும். ஏன் ராமர் வந்து வாலியை விட்டுட்டு சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தாருன்னு. இப்போ அந்த மாயாவி வந்து அரைகோல் விடுக்கிறான் யுத்தத்துக்கு சுக்ரீவனை, வாலிய. அப்ப சுக்ரீவனு கூட வராரு. அப்ப வாலியும் மாயாவும் சண்டை போடும்போது சுக்ரீவனும் கூட இருக்காரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு பெரிய குகை கிட்ட போனாங்க. அந்த குகைக்குள்ள போகும்போது வாலி சொன்னா, சுக்ரீவன் இங்கே நில்லுனா, நீ இங்கே நில்லு, நான் வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, நான் அவனை கொண்டுட்டு தான் வருவேன்னா. அப்போ என்னன்னா, வாலி என்ன நினைக்கணும், இந்த அரக்கன் கூட நான் மட்டும் ஏன் சண்டை போடணும், சுக்ரீவனையும் சேர்த்துண்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவனை கொல்லலாம். அப்ப என்ன வரும், வாலியும் சுக்ரீவனும் சேர்ந்து மாயாவியை கொன்று விட்டார்கள். அது வாலி விரும்பல. நான் தான் மாயாவியை கொன்னேன், சுக்ரீவன் வெளியில தான் நின்று இருந்தான் காவலாளி மாதிரி, அவனை வெளியே நிக்க வச்சுட்டேன். நான் என் சொந்த முயற்சியில தனியா சண்டை போட்டு ஒத்தைக்கு ஒத்தையா நின்று அந்த மாயாவை கொண்டு அந்த பேர் புகழ எனக்குதான். இதுதான் வாலி. அப்போ ராமன் நடிச்சிருந்தா ஒரு செகண்ட்ல வாலியை தேர்ந்தெடுத்து ராவணனை கொண்டிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ராவணனை வாலில புடிச்சு கட்டி வச்சாலும் அவரு. ராமன் நடிச்சிருந்தா ஒரு செகண்ட்ல வாலியை தேர்ந்தெடுத்து, வாலி இந்த மாதிரி ராவணன் சீதையை கடத்தின்னு போயிட்டான், நீ ராவணனை கொண்டு சீதையை தூக்கிட்டு ஒரு செகண்ட்ல வாலி பண்ணிருப்பான். ஏன்னா ஏற்கனவே ராவணன் வாலிட்டு தோத்து போயிட்டான். அப்ப இது பெரிய விஷயமா வாலிக்கு. அப்ப ஏன் ராமர் அவர்கிட்ட கூப்பிடல, அவர் கூப்பிடல? ஏன்னா வாலி சொல்லுவான், நான் தான் ராவணனை கொன்னேன். இங்க சுக்ரீவன் என்ன பண்ணாரு, ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தாரு? சுக்ரீவன் கூட சீதையை தேடி போல, முதல்ல வானர சேனைகளை அமைச்சாரு. நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் மற்ற எல்லா 4 திசைகளையும் வானர சேனைகள் அமைச்சாரு. சுக்ரீவன் கூட சீதையை தேட போல. அப்ப சுக்ரீவன் வந்து டீம் ஒர்க் பண்ணுவாரு, மற்றவங்களை சேவையில் ஈடுபடுத்துறாரு. இவர் கடைசியில பின்னாடி நின்றுகிட்டாரு. எல்லாருக்கும் அந்த புகழ் கிடைக்கணும், எல்லாரும் ராமருடைய சேவையில் ஈடுபடணும், எல்லாரும் பிரபு ஸ்ரீராமருக்கு சேவை பண்ணணும், எல்லாரும் சீதையை தேடி போகணும், எல்லாரும் இந்த யுத்தத்துல கலந்துக்கணும், எல்லாருக்கும் பேர் புகழ் கிடைக்கணும், நானும் அதுல ஒரு சின்ன அடில் மாதிரி ஒரு சேவை. இதுதான் சுக்ரீவன். அதனாலதான் ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நான் எல்லாம் பண்ணிடுவேன், நான் எதுக்கு அவங்க கூட சேரணும், நான் எவர் கூட்டிட்டு போகணும், நான் எவரை கூட்டிட்டு போகணும், நான் போனா ஒரே ஆளு நிறைய புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன், நான் ஒரே ஆளே பெரிய ஃபங்க்ஷன் பண்ணிடுவேன், நான் ஒரே ஆளு 100 பேருக்கு சமைப்பேன், நான் ஒரே ஆளே ஜென்மாஷ்டமி பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஆள் பகவானுக்கு தேவையில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், நிறைய புத்தக விநியோகம் செய்வோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் நல்லா பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பிரச்சாரத்தை அதிகப்படுத்துவோம். அந்த மாதிரி ஆள் தான் பகவானுக்கு வேணும். சுக்ரீவன் மாதிரி ஆளுகள் தான் பகவானுக்கு வேணும், வாலி மாதிரி ஆள் பகவானுக்கு வேண்டாம். நான் என்ற கர்வம் பிடித்த ஆள் பகவானுக்கு தேவையில்லை. நான் ஒண்ணுமே இல்லை பிரபு, எனக்கு சேவை கொடுங்கிற ஆள் தான் பகவானுக்கு வேணும். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. அப்புறம் சுக்ரீவனை வந்து சுக்ரீவன் என்ன சொன்னா, இந்த மாயாவை கூட சண்டை போட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த குகையில இருந்து அப்படியே ரத்தம் வருது, ரத்தமா ஆறா வருது. சுக்ரீவன் என்ன நினைச்சுன்னா, வாலியும் செத்து போயிட்டா போல இருக்கு, ஒன்னும் சத்தமே இல்லையான்னு சொல்லி அவரு ராஜ்யத்துக்கு திரும்ப போனாரு. அங்குள்ள வானரங்களா சேர்ந்து சுக்ரீவனை அரியாசனத்துல உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வாலி திரும்ப வர அந்த மாயாவை கொண்டுட்டு வந்தான். பார்த்தா அரியாசனத்துல சுக்ரீவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். வாலி கோவம் வந்துருச்சு. இவன் வேணுன்னே என்ன குகையை மூடி வச்சுட்டு இங்க வந்து என் ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டான்னு சுக்ரீவனை அடிக்க போயிட்டான். சுக்ரீவன் சொன்னா, நான் ஒன்னும் செய்யல, எல்லாரும் என்ன சொன்னாங்க, நான் உட்காந்துட்டேன், இப்போ ஒன்னும் பிரச்சனை, நீயே அரியாசனம் உட்காந்துக்கோ, என்ன விட்டுடுனா, முடியவே முடியாத உன்னை கொல்லாம விட மாட்டேன். அவன் மனைவியும் பிடிச்சு வச்சுட்டு அவன் சுக்ரீவனை அடிச்சு நாடு கடத்தி விட்டான். அதுக்கப்புறம் வாலி சொன்ன, இன்னொரு நாள் இந்த வாலியோடைய வீரத்தை சொல்றாரு சுக்ரீவன். இன்னொரு நாள் துந்துபின்னு ஒரு அருக்கம் வந்தான். துந்துபி, இந்த துந்துபி வந்து கிஷ்கிந்தால வந்து அரைகோல் விட்டான். ஏ வாலி கோலையே வெளியே வா, நீ துணிச்சிருந்தா கூட சண்டைக்கு வாடா அப்படின்னா. அவன் வாலி கோவம் வந்துடும். ஒரு பெரிய கதை எடுத்துட்டு அந்த துந்துபி கூட சண்டை போட்டான். துந்துபிக்கு வாலிக்கும் பயங்கரமா யுத்தம் நடந்தது. கடைசியில வாலி என்ன பண்ணா, அந்த கதையால துந்துபியோட இதயத்தை 2ஆ பிளந்து அந்த உடம்பு, அந்த அசுனுடைய உடம்பு எடுத்து அப்படி சுத்தி கிரி 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 சுத்தி அப்படி மேல தூக்கி வீசினான். அப்படி ரத்தம் எல்லாம் தெளிச்சு அந்த கிஷ்கிந்தாபுரம் அந்த ரிஷிமுக பர்வதால ரத்தம் எல்லாம் தெளிச்சு அந்த மாதங்கிரீஷோட ஆசிரமத்துல அவர் தவம் பண்ணுவோம், அவர் மேல ரத்தம் சொட்டி அந்த துந்துபி போய் விழுந்தா ஒரு இடத்துல பொத்துன்னு. மாதங்கி கண்ணை திறந்து பாக்குற உடம்புலாம் ரத்தமா இருக்கு. அப்படியே கோவம் வந்தது மாதங்கிக்கு.
அந்த வாலி மட்டும் இந்த ரிஷிமுக பர்வதத்துக்குள்ள வந்தா அவன் தலை வெடிச்சு செத்து போயிடுவான்னு சபிச்சு விட்டாரு. அதனாலதான் அதுக்குள்ள வரமாட்டான். அப்போ அந்த துந்துபியோட சரீரம் இருக்கு அங்க. ராமர் கூட்டு போய் காமிக்கிறார் சுக்ரீவன், பாருங்க இந்த உடம்பை தான் வந்து வாலி தூக்கி வீசினா, இந்த எலும்பு கொடுப்போ இருக்கு பாருங்கன்னு. சரி ராமர் லட்சுமணன் கேட்டாரு, சரி இப்ப ராமர் என்ன பண்ணணும், நீ ஏன் வாலியோட புகழ் பாடிட்டு இருக்க? நான் வந்து ராமரை பரீட்சை பண்ணணும். வாலி வந்து ஒரே அம்புல, சாரி 7 அம்புல, வாலி வந்து 7 அம்புல தன்னுடைய வில் எடுத்து 7 அம்புல 7 சால மரங்களை தொலைச்சார். ராமர் அதே மாதிரி பண்ணணும். அப்புறம் வாலி வந்து இந்த துந்துபியோட உடம்ப அவனை கொண்டு தூக்கி வீசினான், ரொம்ப மைல் தூரத்துல தூக்கி வீசினான். அந்த மாதிரி ராமர் இந்த சரீரத்தை தூக்கி வீசணும்னு. லக்ஷ்மணன் சிரிச்சுனா, இதெல்லாம் குழந்தை பிள்ளை தனமா இருக்கு. சரி அவன் ஆசைப்பட்டுட்டான். ராமர் என்ன பண்ணாரு, தன் இடது கால் கட்டை விரலால அந்த உடம்ப, அந்த துந்துபியோட அடக்க உடம்ப ஒரு தட்டு தட்டினார். அது பல மைல் தூரத்துல போய் விழுந்தது. அப்போ சுக்ரீவன் சொன்னா, அன்னைக்கு அது சதப்பிண்டமா இருந்தது, இது வெறும் எலும்பு கூடுதானுன்னா. உடனே ராமர் தன் கோதண்டத்தை எடுத்தார். கோதண்டை எடுத்து அதுல ஒரு அம்பு தான் வச்சார். அந்த ஒரு அம்பு வச்சு அந்த அம்பை இழுத்து அந்த வில்லுல இருந்து புறப்படும் போது அந்த அம்பு ஆனது 7 சால மரங்களை துளைத்து அது பூமிக்குள்ள போய் பாதாளத்துக்குள்ள போய் திரும்பி வந்து ராமருடைய அம்புரா துணியில உட்காந்துச்சு. இதை பார்த்தோன்னே சுக்ரீவன் மயங்கி போனான். அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தா, பிரபு என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பரீட்சை பண்ணிட்டேன், நீங்க வாலியை கொள்றதுக்கு அனைத்து தகுதி உடையவர். அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. அப்புறம் ராமர் சொன்னாரு, சுக்ரீவா இப்ப நீ போய் வாலி கூட சண்டைக்கு போ, வாலியை சண்டை கூப்பிடு, நான் வாலியை வதம் பண்றேன். அப்ப சுக்ரீவன் போனா கிஷ்கிந்தர் போய், ஏ வாலி கோலையே வெளியே வாணும். வாலி கோவம், இவ்வளவு நாள் கோவம் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க, இவ்வளவு நாள் எனக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து கூப்பிடுறான் அப்படின்னு வாலி என்ன பண்ணா, தன் கதை எடுத்துட்டான். அப்பவே சொல்றா தாரகா, வேண்டாம் பிரபு, இவ்வளவு நாள் பதுங்கி இருந்தவன் வந்து சண்டை கூப்பிடறான்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, போகாதீங்கன்னா, போறவனை தடுக்காத அப்படின்னு சொல்லி அவளை கோவப்பட்டு அவளை தள்ளி விட்டுட்டு வாலி வெளியே வந்தான். சுக்ரீவனுக்கு வாலிக்கும் பயங்கரமான சண்டை. 2 பேரும் கதையால மோதிக்கிறாங்க, அடிச்சு 2 பேரும் தாக்கிட்டு முஷ்டியில கதையில தாக்குறாங்க. வாலியோட அடி சுக்ரீவனால தாங்க முடியல. ராமர் அம்பு போடுவார் பார்த்தா அம்பு போட மாட்டேங்கிறார். ராமர் அம்பு போடல, இவன் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கான். உயிருக்கு பயந்து ஓடியே வந்துட்டான். வந்து சொன்னா, ராமா இது நியாயமா உனக்கு? நான் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன், ரிஷிமுக பர்வதத்துல என்னை போய் சண்டை கூப்பிட்டு அவன் என்னை கொல்லாம விட்டானே. அப்ப ராமர் சொன்னாரு, நான் ஏன் அம்பு போடலன்னு தானே உனக்கு சந்தேகம்? 2 பேரும் தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கீங்க, நீயும் வாலியும் தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கீங்க. நான் அவன் மேல அம்பு போறேன்னு சொல்லி உன் மேல அம்பு போட்டா நீ செத்து போயிடுவேன், நீ செத்து போயிடுவேன். அப்புறம் சொன்னார் ராமர்கிட்ட, லக்ஷ்மணா நீ அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து ஒரு மாலையா போட்டு இவனுக்கு போட்டு அனுப்பிச்சு விடுன்னு. திரும்பி மோடுமானாரு, போ நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல அந்த காட்டுல உள்ள மலர்கள்லாம் எடுத்து லக்ஷ்மணன் ஒரு மாலை செஞ்சு அவருக்கு சுக்ரீவனுக்கு போட்டு விட்டார். இப்ப போய் சண்டைக்கு போன. திரும்பி போனான் சுக்ரீவன், ஏ வாலி கோலையே வெளியே இவன் இன்னும் அடங்கல போல இருக்க, என்ன துணிச்சல் இருந்தா உயிருக்கு பயந்து ஓடி போனா திரும்பி வந்து கூப்பிடுவான் அப்படின்னு திரும்பி வாலி ஒரு கதை எடுத்துட்டு சுக்ரீவன் அடிக்க போனா. இப்போ தாரா வந்தா சொன்னான், வேணா நான் கேள்விப்பட்டேன், அவங்க கூட சுக்ரீவன் கூட 2 மானிடர்கள் இருக்காங்க, அது வேற யாரும் இல்ல, பிரபு ஸ்ரீராமர், அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம், லக்ஷ்மணன் ஆதிசேஷன் 2 பேர் இருக்காங்க, அந்த துணிச்சல தான் வந்து அவங்களை சண்டை கூப்பிடுறான், உங்களுக்கு ஆபத்து, போகாதீங்க. அப்ப வாலி சொல்றான், எனக்கும் ராமனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ராமரே என்னை கொல்லணும் இல்லையா, எனக்கு சுக்ரீவனுக்கு தான் பிரச்சனை. ராமர் முழுமுதற் கடவுள், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி, அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம், அவர் எப்படி தப்பு பண்ணுவாரு, அவர் எப்படி என்ன கொல்லுவாரு, அதனால அவருக்கு எனக்கு அவர் என்ன கொல்லணும் மாட்டாரு, அவருக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த சுக்ரீவனுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணாம நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு வாலி கதை எடுத்துட்டு வந்து 2 பேருக்கு பயங்கரமான சண்டை. சுக்ரீவனும் வாலியும் கதையாலும் முஷ்டியாலும் அடிச்சு தாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ராமர் வந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து கரெக்டா அம்பு விட்டாரு, வாலியோட இதயத்துல குத்தியது. வாலி இதயத்துல குத்தி அப்படி வாயில ரத்தம் வந்து அப்படி சரிஞ்சு கீழே ராமா ராமான்னு சொல்லி கீழே விழுந்தார். ராமர் கிட்ட வந்தாரு, ராமா நீ செஞ்சது நியாயமா தர்மமா? அது நீ வந்து ரகுகுலத்துல வந்திருக்க, தர்மத்தின் சொரூபம்னு சொல்றாங்க, இப்படி என்ன மறந்திருந்து தாக்கிட்டே, நீ இது ஒரு கோழைத்தனமான செயல் இல்லையா? இன்னைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, ராமர் ஏன் வாலியை மறைந்திருந்து கொண்டார், அவர் ஏன் ஒளிந்திருந்து கொண்டார், அவர் ஏன் மரத்துக்கு பின்னிருந்து கொண்டார், 1008 கேள்வி கேட்பாங்க. அவனுக்கு ராமாயணமே தெரியாதுன்னு அர்த்தம். ஏன் ராமர் வாலியை மறைந்திருந்து கொண்டார், ஏன் கொண்டார்? வாலி வந்து சரணடைஞ்சிருப்பார். இல்ல இல்ல அவசியம் இல்ல. என்ன ராமருடைய சக்திக்கு முன்னாடி வாலியோட பலம் இல்ல, ஒண்ணும் கிடையாது.
ஏன்னா ராமர் காரணம் சொல்றாரு. வாலி, நீ ஒரு மிருகம். ஒரு சத்திரியனுக்கு மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு அனுமதி இருக்கு. உன்னை நீ வானரம், நீ மனுஷனா மிருகமா? உன்னை கொள்ளது நான் ஏன் பர்மிஷன் வாங்கணும்? யார்கிட்ட அனுமதி வாங்கணும் உன்னை கொல்ல? நீ ஒரு வானரம். நீ அயோத்தியாவுடைய மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட கிஷ்கிந்தையில தான் இருக்க. அதனால ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு நான் உன்கிட்ட அனுமதி வாங்கணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீ அதர்மம் செஞ்சவன். உன் தம்பியின் மனைவியை நீ அபகரிச்சு வச்சுக்கிட்ட. அதனால தர்மப்படி நீ தண்டிக்கப்பட வேண்டிய, கொல்லப்பட வேண்டியவன். யார் தம்பியோட தம்பி அந்த மாதிரி எல்லாம் மாதாஜிகள் இருக்காங்களே, அவங்கள தகாத முறையில அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள அடிமைப்படுத்தி வச்சு அவங்கள தன் வசப்படுத்துறவன் கொல்லப்பட வேண்டியவன். நீ உன் சகோதரன் மனைவி அபகரித்து விட்டாய். நீ தர்மத்துக்கு புறம்பாக செய்யப்பட்டாய். தர்மத்துக்கு புறம்பாக நடக்கணும், கொல்ல வேண்டியது ஒரு மன்னனின் கடமை, ஒரு அரசனுடைய தர்மம். அது அதர்மத்தின் வழியில செல்றவங்களை தண்டித்து தர்மத்தை காப்பது ஒரு மன்னனின் கடமை. அப்படிலாம் சொன்னோடனே வாலியை ஒத்துண்டான். தப்ப ஒத்துக்கிறான். உண்மைதான் ராமா, நான் செஞ்சது தப்பு தான், அதனால என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் என் கோபத்தை என் பையன் மேல காமிச்சிடாதீங்க, அங்கதானே உங்க குழந்தைய ஏத்துக்கங்கன்னு சொல்லி அங்கதானே ராமர் கையில கொடுத்துட்டு வாலி உடலை விட்டான். அதுக்கப்புறம் வாலி இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு சுக்ரீவனை கிஷ்கிந்தையோட மன்னரா உட்கார வச்சார். இப்ப ராமர் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்திட்டாரு. ராமர் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்திட்டாரு. வாலியை வதம் பண்ணிட்டு சுக்ரீவனை அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு. இப்போ 4 மாசம் நல்லா மழை பெய்யுது. அந்த காலத்துல 4 மாசம் தொடர்ந்து மழை பெய்யும், சாதுர் மாசம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, சீதையை தேட போக முடியாது. அப்ப ராமர் சொன்னாரு, மழை காலம் முடியட்டும், அப்புறம் சுக்ரீவன் போய் சீதையை தேடி இருக்கிற இடத்த சொல்லி கண்டுபிடிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு ராமரும் அவர் குடிசையில் இருக்காரு ஒரு ஆசிரமத்துல. இங்க கிஷ்கிந்தில ஒரே ஆட்டம் பாட்டம். அப்படி சுக்ரீவன் இப்ப கிஷ்கிந்தோட மன்னர் ஆயிட்டார் இல்லையா? மது என்ன, மாது என்ன, நடனம் என்ன, அந்த சப்தம் வெளியில ராமருடைய ஆசிரமம் வரைக்கும் கேட்குது. சரி, அனுபவிச்சுட்டு போகட்டும், நல்ல விஷயம் தானே. சுக்ரீவன் இப்ப ராஜா ஆயிட்டாரு, அனுபவிக்கட்டும். 4 மாசம் முடிஞ்சு 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, சுக்ரீவன் ஒரு தகவலும் வரல. அப்ப ராமர் இல்லைன்னா லட்சுமணன் கூப்பிடுவாரு, லட்சுமணா 7-8 மாசம் ஆக போகுது, சுக்ரீவன் நமக்கு வாக்கு கொடுத்தாரு சீதையை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு. அவருக்கு ஒரு எச்சரிக்கை உடனும் என்ன, எச்சரிக்கை தான் உடனும் சொன்னார் ராமர். லட்சுமணன் உடனே உடைவாள் உடைய அவனை கொண்டுட்டு வரட்டுமான்னாரு. அவனை கொண்டுட்டு வந்துடுறாரு. லட்சுமணா நான் எச்சரிக்கை தான் உடனும்னே. நம்ம சிலப்போத்திற்கு எச்சரிக்கை பண்ணும்போது அவங்க எதுக்காக எச்சரிக்கணும்னா, இப்போ ஒரு பக்தர் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும். அந்த எச்சரிக்கை கொடுக்கறது எதுக்குன்னா அவர் தப்பு பண்ணக்கூடாது, இஸ்கான் விட்டு ஓடி போறதுக்காக இல்ல. லட்சுமண ஜெயத்தை பார்த்தா ஓடியே போயிடுவோம் போல இருக்கு. நீ அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாத, மாதிரி ராமர் உனக்காக காத்துட்டு இருக்காருப்பா, நீ சொன்ன வாக்குறுதி நீ காப்பாத்தல, உடனே வந்து பார்க்கணும், இது ராமருடைய கட்டளைன்னு சொல்லிட்டு வாங்க. லட்சுமணன் கோவம் தான் இருந்தாலும் ராமர் சொல்லிட்டாருன்னு அதை கூடுமானது கட்டுப்படுத்திட்டு உடைவாளை உள்ள வச்சுட்டு வேகமா போறார். லட்சுமணன் நடந்து போகும்போது ஒரு அடி வைக்கும் போது மரங்கள்லாம் தெரிச்சு விழுகுதான். அந்த கோபத்துல அவர் பாதம் பூமியில பதியும் போது மரங்கள்லாம் வேரோட முறியுது. அவர் கிஷ்கிந்தல் நுழையும் போது லட்சுமணனை பார்த்து வானரங்கள்லாம் பயந்து இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. லட்சுமணன் நம்மளை கொல்லதான் வந்துட்டாருங்க. அங்க சுக்ரீவன் நல்லா மதுவெல்லாம் அருந்தி, பெண்கள் இந்த பக்கம் 5 பேர் அந்த பக்கம் 5 பேர் அப்படியே மயக்கத்துல அப்படியே ஆழ்நிலை தியானத்துல இருக்காரு சுக்ரீவன். எல்லாரும் போய் எழுப்புறாங்க, சுக்ரீவா லட்சுமணா வந்திருக்காரு, கோபமா வந்திருக்காரு, இந்த பிரபஞ்சத்தையும் அழிச்சிருவாரு போல இருக்கு, ஆதிசேஷன் அவரு, இந்த உலகத்தை அவர் தான் சிரசுல தாங்கி இருக்காரு, அவர் ஒரு செகண்ட் நினைச்ச போது பிரபஞ்சமே முடிச்சு போயிடும் இல்லையா? அந்த லட்சுமணன் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு, சுக்ரீவனை கூட்டிட்டு வாங்கன்னு எல்லாம் போய் எழுப்புறாங்க. கடைசியில் ஹனுமான் அங்கதெல்லாம் போய் ஒரு வழியா போராடி அவனை எழுப்பிட்டாங்க. அவன் மயக்கத்துல மயங்கி போனான். இப்போ ஓடி வந்தான், லட்சுமணுடைய பாதங்களை தாமரை பார்த்து விழுந்து, பிரபு என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, சுக்ரீவா நீ ராமனுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? உடனே பிரபு வந்து பார்க்கணும். உடனே பின்னாடி ஓடி வந்தான், ராமனுடைய பாதங்களை வந்து நமஸ்காரம், பிரபு என்ன மன்னிச்சிடுங்க, ஏற்கனவே நான் வானர்களை அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் தேட சொல்லிட்டேன், இன்னிலிருந்து 1 மாதத்துக்குள்ள உங்க சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். அந்த மாதிரி 4 திசைகளையும் வானர்களை அனுப்பிச்சு சுக்ரீவன் தேட வச்சாரு. அதுல ஒரு குழுவில் இருக்கிறவங்க தான் இந்த ஹனுமான், நலன், நீலன், அங்கதன், ஜாம்பவான்லாம். இவங்க சுக்ரீவன் 1 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காரு. இந்த 1 மாச கால அவகாசத்துக்குள்ள சீதையை கண்டுபிடிச்சு வரலாம், உங்களுக்கு எல்லாம் மரண தண்டனைன்னு சொல்லிட்டாரு. இவங்க சீதையை தேடி தேடி போய் தென்னிந்தியாவில் சமுத்திரம் அந்த கடைசி பாகம் வரைக்கும் போயிடுவாங்க, சீதையை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரே புலம்புறாங்க எல்லாம், நீ நம்ம திரும்ப போன 1 மாசம் ஆயிடுச்சு, திரும்ப போனா சுக்ரீவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாரு, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அப்படியே அந்த காட்டுல சீதையை தேடிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து மரத்து மேல உட்காந்துருக்கும். அந்த பருந்து இவங்களை கூப்பிடும், அதுக்கு ரெக்க ஒன்றும் இல்லை, ரெக்க இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கும். மோடிகளே
என்னை கீழே கொண்டு வாருங்கள். அவங்க பார்த்தா பெரிய பருந்து மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம், சரி போய் அதை உதவி செய்வோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் அந்த பருந்தை மேல போய் தூக்கி அப்படி கீழே இறக்கி விடுறாங்க. அதுக்கு ரெக்க ஒண்ணும் இல்லை, பறக்க முடியாது. அப்ப அங்கதான் புலம்புறாரு, எல்லாம் இந்த கைகையினால வந்தது. கைகை மட்டும் அன்னைக்கு வந்து ராமரை காட்டுக்கு போக சொல்லலைன்னா ராமர் காட்டுக்கு போயிருப்பாரா? சீதை தான் பிரிஞ்சிருப்பாரா? ஜடாயு தான் இறந்து போயிருப்பாரா? ஜடாயுன்னு கேட்டோடனே இந்த பருந்து அழும், ஜடாயு, ஓ ஜடாயு, ஜடாயுக்கு என்ன ஆச்சு? ஜடாயு உங்களுக்கு என்ன ஆகணும்? ஜடாயு என் சகோதரன், என் பேர் சம்பாந்தி, ஜடாயு என் சகோதரன், அவனுக்கு என்ன ஆச்சு விவரமா சொல்லுங்க. அப்புறம் நீ அது கேட்டேன், உனக்கு எப்படி இப்படி ஆச்சு, உன் ரக்கையில என்ன ஆச்சுன்னு கேட்டா. அப்ப அவன் சொன்னா, நானும் ஜடாயு ரொம்ப உயரமா பறப்போம் ஆகாசத்துல. ஒரு நாள் சூரிய மண்டலத்துக்கு போலாம், உயரமா பறந்தோம். கிட்ட போக போக அந்த வெப்பம் தாங்க முடியாம ரெக்கையெல்லாம் கருகி போயிடுது. அங்கிருந்து மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்புறம் இந்த முனிவர்கள், நான் வந்து ரெக்கையே போயிடுச்சு, எப்படி நான் உயிர் வாழ்வேன்? அப்புறம் நான் வந்து உடலை விட்டுலான்னு போகும்போது இங்க இருக்கிற முனிவர்கள்லாம் சொன்னாங்க, நீ உடலை விடாத, ஒரு நாள் ராம தூதர்கள், ராமனுடைய சேவகர்கள் சீதையை தேடி வருவாங்க. அப்ப சீதை இருக்கிற இடத்த நீ சொன்னா உனக்கு ரெக்க வந்துடும், நீ பறந்து போவேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த பருந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹனுமான் ஜாம்பவான்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு 100 யோஜனை இந்த சமுத்திரம் 800 மைல் இதை கடந்து போனா அந்த லங்கால தான் ஸ்ரீதா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இது ரெக்க வந்துடும். 2 ரெக்கை வந்து அப்படி ஆகாசத்துல பறந்து போகும். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. இப்ப சீதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுது உங்களுக்கு. இந்த கடல், இந்த சமுத்திரத்தை, இந்த ஓஷன், இந்த கடல் இருக்குல்ல, அதை கடந்து போகணும். 100 யோஜனை கடந்து போகணும். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஆனந்தமா துள்ளி குதிச்சு வானரங்கள்லாம் ஆயிரக்கணக்கான வானரங்கள், ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாம் ஓடி அங்கதெல்லாம் ஓடி வந்து பார்த்தா கடல் பெருசா இருக்கு. ஐயோ இது யார் தாண்டுவான்னு, இங்க இருந்து இந்த கடலை தாண்டி போகணும், 100 யோஜனை தாண்டி போகணும். ஒரு வானன்னு சொல்லிச்சு, நான் 10 யோஜனை தாண்டுவேன். என்ன பிரயோஜனம், 100 யோஜனையில தாண்டி போகணும். இன்னொன்னு சொன்னா 20 தாண்டுவேன், 30 தாண்டுவேன். அங்கதான் சொன்னா நான் 100 யோஜனை தாண்டுவேன். வெரி குட் வெரி குட், அங்கதான் கிளம்பு. அதனால திரும்ப வர முடியுமா தெரியல. 100 யோஜனை தாண்டி போயிடுவேன், திரும்ப வர முடியுமா தெரியாது. அப்ப சும்மா இருந்தாங்க. கடைசியில எல்லாம் யார் இதை தாண்டுவான்னு யோசிச்சுட்டு ஹனுமான் அப்படியே அமைதியா நின்று இருக்காரு. ஹனுமான் வந்து ரொம்ப சாது, தூய பக்தர், ரொம்ப பணிவு. ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டு இருக்கா, ஹனுமான் பேசாம நின்று இருக்காரு. அப்ப ஜாம்பவான் சொன்னாரு, ஒரு ஆள் மட்டும் தான் முடியும், இந்த 100 யோஜனை என்ன, அவரால் 1000 யோஜனை தாண்ட முடியும். அது ஜாம்பவான் சொன்னாரு, நான் முதல்ல தாண்டிடுவேன், எனக்கு 100 யோஜனைல ஒண்ணுமே இல்லை. ஒரு தடவை பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் பண்ண போது அவர் 3 உலகத்தையும் அளந்தாரு. அப்ப நான் வந்து ஒரு ட்ரம் கழுத்துல மாட்டிட்டு ஒரு மிருதகத்தை மாத்திட்டு ஜெய் 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 வாமனதே பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு அப்படி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்தேன். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அன்னைக்கு நான் ஊரை சுத்தி வந்தேன். ஜாம்பவானுக்கு வந்து ஜாம்பவான் பாருங்க எவ்வளவு யுகமா இருக்காருன்னு. வாமன அவதாரத்துல இருக்காரு, ராமாவதாரத்தில் இருக்காரு, கிருஷ்ணாவதாரத்திலே வருவார். ராமாவதாரத்திலே சொன்னது எனக்கு வயசாகி போச்சுன்னாரு. அப்ப கிருஷ்ணாவதாரத்துல இன்னும் எவ்வளவு வயசா இருக்கு அவருக்கு, நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு ஜாம்பவான். அவர் சொன்னாரு, ஐயோ என்னாலெல்லாம் 100 யோஜனை தாண்ட முடியாதப்பா, அதெல்லாம் ஒரு காலத்துல சுத்தி வந்தேன், இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு, சரி யார் தான் பண்றது. அப்ப ஜாம்பவான் சொன்னாரு, ஒரு ஆளால தான் முடியும். அந்த ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அவர் 100 யோஜனை இல்ல 1000 யோஜனை கூட தாண்டுவார். இதோ ஹனுமான் நிக்கிறாரு, இந்த ஹனுமான் நினைச்சா இந்த 100 யோஜனை என்ன 1000 யோஜனை கூட தாண்ட முடியும். ஹனுமானுடைய மகிமைகளை சொல்லுவார் ஜாம்பவான். அப்படி ஹனுமானுடைய மகிமைகளை சொல்லும் போது ஹனுமான் கேட்டு இருந்தவர் அப்படியே தலை ஆட்டிட்டு ஆட்டிட்டு ஒரு 5-6 அடி இருந்த ஹனுமான் வந்து அப்படியே பெருசாகிட்டே இருப்பார். அப்படி பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துவார். ஜெய் ஸ்ரீராம், அப்படி பிரம்மாண்டமா ரூபம் இல்லை, இப்படி வானங்கள் எப்படி பார்த்து ஹனுமான். அது ஹனுமான் சொன்னார், நான் போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வருவேன். ஒரே ஜம்பு தான், ஒரே குதி தான். எந்த மகேந்திர மலையில் ஏறினாரு. அந்த மகேந்திர மலையில் ஏறுறது என்ன, அவர் பக்கம் மலை சின்னதாயிடுச்சு. ஒரு உந்துனாரு, மலையில் உள்ள கல்லாம் பொடி பொடி ஆயிடுச்சு, கிரஷர் மாதிரி ஆயிடுச்சு. மரங்கள்லாம் வேரோட புரிஞ்சு விழுந்தது. அந்த மலையில இருக்கிற சிங்கம் புலியில பயந்து இங்கே ஓடுது. அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி ஆகாசத்துல பறந்தார் ஹனுமான். ஒரே ஜம்ப்ல ஹனுமான் 800 யோஜனை, அந்த 800 மைல் 100 யோஜனை கடந்து போய் லங்கைக்கு போனார். லங்கையில் அது நடந்த இடையில நிறைய லீலைகள்லாம் இருக்கும், அது இப்போ டைம் இல்லை, ராமாயணம் பவர். அப்புறம் ஹனுமானுடைய அவதாரம் ரொம்ப அதை பத்தி பேசுவோம், ரொம்ப அழகா இருக்கும் ஹனுமானுடைய லீலைகள். அதுலயும் வாழ்க்கைக்கு தேவை நிறைய பாடலாம் இருக்கு ஹனுமான் லீலையில. அப்புறம் அங்க சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டாரு. ஆனா சீதைக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, அசோக வனத்துல சீதை உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சுத்தி நிறைய ராட்சசிகள்லாம் இருக்காங்க.
அங்க ராவண வேற அடிக்கடி வந்து சீதையை கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். ஏய் சீதா, இன்னைக்காவது என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கி விடு, நான் உன் லங்கையில வந்து உன் மகாராணியா அரியாசந்த உட்கார வைப்பேன், இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா உன்னை கொண்டு ஒரு ரத்தத்தை குடிப்பேன்னு ராவணன் பயமுறுத்தின்னு போறான். திடீர்னு அவன் ராவணன் எதோ ரூபத்துல வருவான், திடீர்னு ராமருடைய ரூபத்திலே வருவான், திடீர்னு வந்து மிரட்டுவான், ராமனை கொண்டு ராமரை கொண்டு கழுத்தை திருக்கி அவன் முன்னாடி கொண்டு வந்து தருவேன்பா. அந்த ராட்சசிகள்லாம் சொல்லுவா சீதையை சுத்திண்டு, ஏய் சீதா, மரியாதையா நீ எஜமானனுக்கு சொல்றதை கேட்டுடு, இல்ல உன்னை பொண்ணு ரத்தத்தை குடிச்சிடுவோம். சீதையை சுத்தி ராட்சசிகள் தான். ஒரே ஒரு பொண்ணு தான் திரிஜாடா, அவதான் சீதைக்கு பக்கத்துல உட்காந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு நாள் உன் பிரபு வருவாரு, உன்னை கூட்டிட்டு போவாரு, நான் நேற்று கனவு கண்டேன், ராமர் ரதத்துல வந்து ராவணனை கொண்டுட்டு உன்னை தூக்கின்னு போனாரு அப்படின்னு சொல்லும்போது சீதைக்கு ரொம்ப சமாதானமா இருக்கும். திரிஜாடா. அப்ப ஹனுமான் வந்து அசோகவனத்துல வந்துட்டாரு. வந்து அப்படி கீர்த்தனை பாடி ராமனுடைய புகழெல்லாம் பாடினா சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னு, ராமதூதரா இருக்குமோ. ஆனா ஒரு சந்தேகம், ஒருவேளை ராவணனை வந்து ஏமாத்துறானோ, இது யாரா இருக்கும், இது உண்மையிலேயே ஒரு ராமதூதனா இல்ல ராவணன் தான் வேற ரூபத்துல வந்திருக்கானா, சீதைக்கு சந்தேகம். அப்ப ராமர் கொடுத்த மோதிரம் இருக்கும், சீதை அந்த இதை காமிச்சிட்டு சீதைக்கு வந்து நீ இதை காமிச்சின்னா புரிஞ்சுக்குவா, ஏன்னா இந்த மோதிரம் வந்து சீதைக்கும் ராமருக்கு மட்டுமே தெரிஞ்சது. அப்புறம் ரகசியம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் சொன்ன உடனே சீதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான், உறுதியாயிடும் ஒரு ராமர் தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ ஹனுமான் சொல்லுவாரு, சீதாமா நீ என் கூட வாங்க, நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். அப்போ சீதா சொல்லுவா, இல்ல பிரபு வந்து என்னை கூட்டிட்டு போகணும், இனி 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ போய் சொல்லி பிரபு வர சொல்லு, இல்லைன்னா நான் அந்த உடலை விட்டுடுவேன். அப்புறம் ஹனுமான் யோசிச்சாரு, ஏன் சும்மா போகணுங்க லங்கையில வந்துட்டு, லங்கையில வந்து சும்மா போகாம லங்கேஸ்வரனை பார்க்காம போலாமா அப்படின்னு அந்த அசோகவனத்தை தும்சமாக்கிறாங்க. அசோகவனத்தை தும்சமாக்கி அவங்க வந்து பெரிய தூணெல்லாம் பிடுங்கி எல்லாம் அந்த ஏதோ வானரம் வந்து அசோகவனத்துக்குள்ள வந்திருக்கு, இந்த ராட்சசர்லாம் வந்து சண்டை போட்டு அந்த செய்தி ராவணனுக்கு போக நிறைய மந்திரிகள் வருவாங்க, சேனாதிபதி வருவாங்க, எல்லாத்தையும் எவ்வளவு அமுச்சு வச்சிருவாரு ஹனுமான். கடைசியில இந்திரஜித் வருவான். அவன் என்ன நினைச்சுன்னா, ஹனுமானை வந்து நான் ஈஸியா பிடிச்சிடுவேன். ஆனா ஹனுமானுக்கு நிறைய வர இருக்கு, எந்த ஆயுதத்தாலும் ஹனுமானை கட்ட முடியாது, பிரம்மாஸ்திரத்தினாலும் ஹனுமானை கட்ட முடியாது. இந்த இந்திரஜித் என்ன பண்ணுவான், பிரம்மாஸ்திரத்தை போட்டு ஹனுமானை பிடிக்கிறேன்பா. ஹனுமானுக்கு தெரியும் பிரம்மாஸ்திரத்தினால அவரை கட்டுப்படுத்த முடியாதுன்னு, அவர் மாட்டிக்குவார். சரி சும்மா மாட்டிக்குவான், அந்த ராவணனை போய் பார்க்கணும்ல அப்படின்னு ஹனுமான் மாட்டின்றாரு. ஹனுமானை வந்து பிரம்மாஸ்திரத்துல கட்டி கொண்டு வந்து ராவணன் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. ராவணனை பார்த்தா அன்னைக்குதான் ஹனுமான் முதல்ல ராவணனை பார்க்கிறார். தசகிரீவன், 10 தலை 20 கை, அந்த அரக்கன் அன்னைக்குதான் பாக்குறாரு. ராவணன் சொல்லலாம், ஏய் வானரமே, என்ன துணிச்சல் உனக்கு, என்ன துணிச்சல் தான் நீ அசோகவனத்துக்குள்ள வருவ, நீ என்னோட ரங்கையை நீ நாசமாக்கியிருப்ப. ஹனுமான் என்ன பண்ணாரு, அந்த வாழை சுருட்டி அப்படியே ஒரு ஆசனம் மாதிரி உட்காந்து அது மேல உட்காந்துட்டு, ராவணனுக்கு மேல ஒரு ஸ்டெப் உட்காந்துட்டு இருப்பார். டேய் ராட்சசா, மரியாதை சீதா மாதவனை திருப்பி கொடுத்து ராமர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லாட்டி ஒட்டுவோம் லங்கை அழிஞ்சு போடுனர். யாருங்க இந்த வானரத்தை கொன்று விடுங்கள், என்ன துணிச்சல் இருந்தா என் முன்னாடி பேசும். அப்ப விபீஷணன் சொன்னா, அது தப்பு, ஒரு எதிராளியோடைய ஒற்றர் நம்ம கிட்ட வந்திருக்கும் போது அவனை கொல்றது வந்து தர்மம் இல்ல, அவருக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். இவன் வேற அடிக்கடி தர்மத்தை பேசிட்டே இருப்பான், ராவணன் குறை அடைஞ்சல், ஏன்னா விபீஷணன் எப்பவுமே தர்மமே பேசிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வானரத்துக்கு வந்து வால் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு, வானரங்களுக்கு வந்து வால் மேல ரொம்ப பற்றுதல், அந்த வால்ல நெருப்பு வச்சு விடுங்க. அப்போ ஹனுமானுடைய வாழை சுத்திட்டு வால் நீண்டு போயிட்டே இருக்கு, அவன் சுத்தி எல்லாம் டயர்டானா சோர்ந்து போயிட்டான். அப்புறம் ஒருத்தர் நெருப்பு வச்சான். அவன் நினைச்சா நெருப்பு வச்சா ஹனுமானுக்கு எரியும்னு. ஹனுமானால நெருப்புனாலே ஹனுமானுக்கு ஒண்ணு ஆகாது, அக்னியால ஒண்ணு ஆகாது, பிரம்மனால ஒண்ணு ஆகாது. பிரம்மா, சிவன், இந்திரா வஜ்ர ஆயத்தினால தாக்கப்பட்டாலும் ஹனுமானுக்கு வலிக்காதுன்னு சொன்ன, உடம்பு வஜ்ர மாதிரி இருக்குன்னு எல்லாம் வரம் கொடுத்துருக்காங்க ஹனுமானுக்கு. இவன் என்ன பண்ணா, நெருப்பு வச்சு விட்டுன்னு ஹனுமான் பார்த்தாரு, ஏன் வாலியா நெருப்பு வைக்கிறீங்க, இப்ப என்ன பண்றப்ப லங்கையே கொளுத்தி விட்டாரு. லங்கா அப்படி தீ பத்தி எரியுது, ஸ்வர்ண லங்கா, ராவனுடைய லங்கா வந்து ஸ்வர்ண லங்கா, தங்கெல்லாம் உருகி ஆறா ஓடுது, ஆபரணங்கள்லாம் கரைஞ்சு இந்த ஒரு அரமனை தீ பத்தி எரியுது, லங்கையே பத்தி எரியுது, தகன்னு லங்கையே தகனம் பண்ணி விட்டாரு ஹனுமான். அப்புறம் ஹனுமான் அச்சோ இங்கதானே சீதை இருக்காங்க, நான் லங்கையே கொளுத்து விட்டேன்னு, சீதைக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு இந்த வாழை போய் தண்ணியில அடைச்சிட்டு அவர் நேரம் அசோகவனம் போனா அங்க ஒன்றும் ஆகல, சீதை உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் போய் ராமர்கிட்ட சொல்லி அவர் அழைச்சின்னு வந்தாரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ராமர் திரும்ப வந்தார், ஹனுமான் திரும்ப வந்தார். அங்க வந்து எல்லா வானர்களும் திரும்ப வந்துட்டாங்க, இவங்களை மட்டும் இன்னைக்கு காணோம். ஹனுமானுடைய பார்ட்டி, இந்த
அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான்லாம் போனாங்க இல்லையா, அவங்க மட்டும் இன்னைக்கு காணோம். இவங்கெல்லாம் காத்துட்டே இருக்காங்க. அப்புறம் செய்தி வந்தது, இந்த வானரங்கள திரும்ப வந்துட்டாங்க. சுக்கிரீவனுக்கு சொந்தமான ஒரு நந்தவனம் இருக்கு, நிறைய பழ தோட்டம். அதுக்குள்ள போய் இந்த வானரங்கள்லாம் பழங்களை பறிச்சு ரொம்ப நாட்டியம் ஆடி டான்ஸ் ஆடி எல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே சுக்கிரீவன் புரிஞ்சு போட்டு அவங்க சீதையை பார்த்திருப்பாங்க அப்படின்னு. ஹனுமான் என்ன பண்றாரு, அங்கிருந்து வேகமா வராரு. ராமர் வந்து ஹனுமானுக்காக காத்துட்டு இருக்காரு. ஹனுமான் ராமரை பார்த்த உடனே ஓடி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வந்து கண்டேன் சீதைன்னு சொன்னாராம். சீதான்னு சொன்னா கூட ராமருக்கு என்ன தோணுமா, சீதைக்கு என்ன ஆச்சோன்னு தோணுமா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல, பிரசாதம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன்னு பிரசாதம் சொல்லுவோமா. கேட்கும்போது என்ன கேட்போம், பிரசாதம் சாப்பிட்டீங்களா, ஆமா ப்ரோ பிரசாதம் சாப்பிட்டேன் இல்லையா. இதுதான் வழக்கமா சொல்ற வார்த்தை. நீங்க வந்து சுபானந்த ப்ரூ பாத்தீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆமா சுபானந்த ப்ரூ பார்த்தேன் நீங்க சொல்லுவீங்க. பார்த்தேன் சுபானந்த ப்ரூ சொல்லுவீங்களா. ஏன்னா ராமர் வந்து ஆவலா காத்துட்டு இருக்காராம், ஹனுமான் சீதையை பார்த்திருப்பாரோ பார்க்க மாட்டாரோ. அப்ப சீதைன்னு சொன்னா சீதைக்கு என்ன ஆச்சுன்னு யோசிப்பாராம். அந்த ஒரு செகண்ட் கூட, அந்த ஒரு வினாடி. இப்போ சீதையை பார்த்தேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அந்த சீதை அந்த பார்த்தேன்னு சொல்றதுக்குள்ள ராமருக்கு சந்தோஷம் இருக்குமோ இருக்காதோ, ஒரு கவலையில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதனால பார்த்துட்டேன்னு முதல்ல சொல்லிட்டு அவர் சந்தோஷம் போயிடுவாரு. அப்ப பாருங்க, ராமரை எப்படி சந்தோஷப்படுத்தணும் ஹனுமான் நினைக்கிறேன். எப்படி சொன்னா ராமருக்கு சந்தோஷமாகும். ராமருக்கு சந்தோஷம் கொடுக்கறதா ஹனுமான். ஒரு தூய பக்தருடைய முதல் நோக்கமே பகவானை சந்தோஷப்படுத்தணும். அதனால சொன்னாரா, கண்டேன்னு சொன்னாரா. அப்பயே ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்டாரு அவரை. சீதையை கண்டேன் சீதையை அப்படி ஆலிங்கனம் பண்ணி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிடுவார். ஹனுமான், நீங்க செஞ்ச இந்த சேவைக்கு நான் எந்த கைமாறும் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த பூமியில ராமாயணம் இருக்கிற வரைக்கும் உன் புகழ் இருக்கும் சொன்ன. இந்த பூமியில ராமாயணம் இருக்கிற வரைக்கும் உன் புகழ் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணாங்க, மணி 9 ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. சரி, ஓகே, ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ராமாயணம் இதோட முடிவடையுது இல்லையா. ஆனா நம்ம இப்பதான் யுத்த காலத்துக்குள்ளேயே போயிருக்கோம். எனிவே நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சாரு சுருக்கமா இந்த யுத்த காலம். அப்புறம் இந்த மாதிரி சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிட்டு ராம், லக்ஷ்மண், சுக்ரீவன் வானர சேனைகளோட அவங்க அந்த சமுத்திரத்துக்கு போனாங்க. சமுத்திரராஜன் வழி விடவே இல்லை. ராமர் என்ன பண்ணா, உட்காந்து தவம் பண்ணி சமுத்திரராஜன் வரவே இல்லை. ராமர் ஒரு அம்பு எடுத்து கோதண்டத்துல பொருத்தினாரு. இப்ப வரலைன்னா சமுத்திரத்தையும் இல்லைன்னு பண்ணி விட்டாரு. சமுத்திரராஜன் பயந்து போய் ராமர்கிட்ட சரணை பண்ணி, பிரபு நீங்க அம்பெல்லாம் வச்சிடாதீங்க, அப்புறம் அதுக்கு நீங்க விட்டுதான் ஆகணும், நான் வழி விட்டுடுறேன். நீங்க வந்து உங்க வானர சேனையில நலன் நீலன் 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து விஸ்வகர்மாவுடைய பசங்க, அவங்க பாலம் கட்ட சொல்லுங்க, அந்த பாலத்துல நீங்க நடந்து லங்கைக்கு போயிடலாம், போய் அங்க ராவணன் நீங்க யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்துல கல்லு போட்டாங்க. அந்த ஒரு கல்லையும் ராம நாம எழுதி போட்டா ஒரு கல்லு மிதக்குது. ராமா ராமான்னு எழுதி அந்த கல்லு போட்டு, அந்த கல்லு மேல எல்லாம் பெரிய பெரிய வானரங்களா பெரிய பெரிய மலைகளை கொண்டு வந்து போட்டு, மரங்களை கொண்டு வந்து போட்டு அப்படி அந்த பாலம் கட்டினாங்க. அப்புறம் ராமர் அங்க போயிட்டு அப்பதான் விபீஷணன் அட்வைஸ் பண்றாரு. ஆல்ரெடி ராமர் வந்துட்டாரு, உனக்கு ஆபத்து. விபீஷணன் மட்டும் இல்ல, மண்டோதரி, அப்புறம் கைகசி, ராவனுடைய அம்மா, ராவனுடைய தாத்தா, எவ்வளவு பேர் மூர்க்கனுக்கு உபதேசம் பண்ணா கேட்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ராவணனுக்கு உபதேசம் பண்ணி அவன் கேட்கவே இல்லை. கடைசியில் விபீஷணன் சொன்னா, விபீஷணன் அவன் உபதேசம் பண்ண மட்டும் இல்ல, அவனை தரக்குறைவா பேசி விபீஷணனை அவமானப்படுத்தி, அந்த இந்திரஜித் மேகநாதன் ராவனுடைய பையன், அவர் சித்தப்பான்னு பார்க்காம அவமானப்படுத்தி அவரை சபையை விட்டு வெளியில போய், உங்க கூட இருந்து நான் மடிஞ்சு போறதோட, உங்க கூட யுத்தம் செஞ்சு அதர்மத்தின் பக்கம் இருந்து நான் அழிஞ்சு போறதோட ராமர் கையில நான் இறந்து போறது மேல்னு வந்துருவேன். அப்போ ராமர், ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், சுக்ரீவன் எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஊருக்கு வெளியில, லங்கைக்கு வெளியில கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க யுத்தம் பண்றதுக்கு. அப்ப விபீஷணன் ஆகாச மார்க்கமா வராரு. சரணாகதின்னு கூப்பிய கரங்களோடு வந்திருக்காரு விபீஷணன். ராமர் பார்த்து விபீஷணன் ஆகாச மார்க்கமா வந்து நிக்கிறாரு. எல்லாரும் ராமர் பார்த்துட்டு சுக்ரீவன் பார்த்துட்டு கேட்கிறாரு. விபீஷணன் சொல்றாரு, நான் தான் வந்து விபீஷணன் ராவனுடைய சகோதரன், ராமரை சரணடைய வந்திருக்கேன். அப்போ ராமர் வந்து சுக்ரீவன் கேட்கிறார், சுக்ரீவா என்ன பண்ணலாம். ராமரே முடிவு எடுத்துடலாம், அது கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ராமர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறாரு. இவங்கெல்லாம் எனக்கா, சுக்ரீவன் வந்து வானரனுடைய அரசன், சீதையை தேடி கண்டுபிடிச்சு எனக்கா யுத்தம் பண்ண வந்திருக்காரு. அப்ப அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், அந்த சபையில் இருக்கிறவங்களே மரியாதை கொடுக்கணும். அதான் ராமர் மரியாதை புருஷோத்தமா, யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலி அவரே முடிவெடுக்கலாம், அவராலே முடிவெடுக்க முடியும். ஆனா இவங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்கிறாரு. பார்த்து சுக்ரீவன் கேட்டாரு, சுக்ரீவா என்ன பண்ணலாம், விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்காரு,
சுக்ரீவன் சொன்னா ஏத்துக்கவே கூடாதுன்னு. ஏன்னா ஒரு ராட்சசன், ராவனுடைய சகோதரன், இன்னைக்கு நம்ம கூட வந்து சேர்ந்துக்கலாம், நாளைக்கு ராவனுக்கு ஆபத்துனா நமக்கு எதிராக கூட செயல்படலாம், இல்ல நம்மளை வந்து கூட இருந்தே ஏமாத்துறதுக்காக வந்திருக்கலாம். அதனால ஒரு வாரம் பிரபு இந்த ராட்சசர்கள் நம்பவே நம்பாதீங்க, அவர் சேர்த்துக்காதீங்கன்னா. சுக்ரீவன் சொன்னது எல்லாம் ஆமா ஆமா, அங்கதான் நல நீலன் எல்லாம் சொல்றான் ஆமா, சுக்ரீவன் சொல்றது கரெக்ட் தான், எங்க ராஜா சொல்றது கரெக்ட் தான், அவனை சேர்த்துக்கவே கூடாதுன்னு. அப்புறம் ராமர் ஹனுமானை பார்த்து கேட்டார், ஹனுமான் என்ன பண்ணலாம்? ஹனுமான் சொன்னார், பிரபு அவர் கூப்பியக்காரங்களோட வந்திருக்காரு, சரணாகதின்னு வந்திருக்காரு, அது ஏற்றுக்கொள்றதா தர்மம்னர். ஏன்னா ஹனுமானுக்கு தெரியும் விபீஷன் எப்படின்னு. ஏன்னா ஹனுமான் லங்கைக்கு போன போது, லங்கையில வந்து சீதை தேடி போனார் இல்லையா, அப்போ ஒரு அரண்மனையா போவார். அது ராவனுடைய அரண்மனைக்குள்ள போனா அவன் 20 கையில 20 பொண்ணுங்களை கட்டி தழுவிட்டு அப்படி போதையில கண்ணெல்லாம் மேல போய் நல்லா குடிச்சு அப்படியே தன்னை மறந்து படுத்திருப்பான். ஹனுமான் ஒரு பிரம்மச்சாரி, ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு, இந்த இடத்துல சீதை இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு இடமா தேடும்போது விபீஷனோட அரண்மனைக்கு போவார். அங்க ஃபுல்லா துளசி தோட்டம், அப்படியே நந்தவனம், துளசியோட நந்தவனம், எங்கு பார்த்தாலும் ராம நாமம் எழுதியிருக்கும். அவர் எப்பவும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து நம்ம சகோதரனை போல ஏத்துக்கலாம்னு சொன்னார். ராமர் சொன்னார், இதுதான் கரெக்டுன்னு, இதுதான் சரி. அப்ப ராமர் சொல்றாரு, எல்லா வானர்கள் முன்னாடியும், அங்க கோடிக்கணக்கான வானர்கள் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி ராமர் சொல்றாரு, எல்லாரும் இதை கவனமா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷம் ராவணன் முன்னாடி வந்து, பிரபு நான் செய்தது தவறு, சீதையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்னையும் உங்க சேவகனா ஏத்துக்கங்க, அப்படி இந்த நிமிஷம் ராவணன் வந்து சொன்னா நான் அவனை என் சகோதரனா ஏத்துக்குவேன்னு. அப்படிங்கும்போது விபீஷனை பத்தி என்ன சொல்ல, இப்ப ராவணன் வந்து சரணாகதின்னு வந்துட்டா, சீதையை கிட்ட திரும்ப கொடுத்துட்டு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், சீதையை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன், சீதையை திரும்ப கூப்பிட்டுக்கங்க, என்னையும் உங்க சேவகனை ஏத்துக்கன்னா இந்த நிமிஷம் நான் ஏத்துக்குவேன்னு சொன்னார். இந்த வானரங்கள்லாம் அழுதாங்க, இவ்வளவு கருணை உள்ளவரார். அப்புறம் விபீஷணனை தன் சகோதரன் போல ஏத்துக்கிட்டார். அதனால ராமரை பொறுத்த வரைக்கும் யாரு சரணாகதின்னு வந்தாலும் அடைக்கலம் கொடுத்துருவார். குகன் வந்து ஒரு வேடன், அவர் ராமாவும் நண்பன் சொன்னார், அவர் நண்பனா ஏத்துக்கிட்டாரு. சுக்ரீவன் ஒரு வானரம், அவரை தன் நண்பனா ஏத்துக்கிட்டாரு. விபீஷன் ஒரு ராட்சசன், அவரை தன் நண்பனா ஏத்துக்கிட்டாரு. அதான் ராமர். அதனால இந்த யுத்தம் ராவணனுக்கும் ராமருக்கான யுத்தம் வந்து தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம், நல்ல குணத்துக்கும் தெய்வீகமான குணத்துக்கும் அசுர குணத்துக்குமான யுத்தம். ராவணன் அசுர குணத்தின் சொரூபம், ராமர் தர்மத்தின் சொரூபம். அது மாதிரி ராவணன் வதம் பண்ணி அவங்க சீதையை கரம் பிடித்தார். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஸ்ரீ ராமநவமி மகோத்சவ கி, ஸ்ரீல பிரபுபாத கி. ஹரே கிருஷ்ணா.